அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். On behalf of Cyber Society of India, as a president, I welcome you all to this EGM meeting. We have close to 12 participants. People are joining. On the interest of time, because we have already given 30 minutes time, wait பண்ணிருக்கோம். We'll start this meeting proceedings. So good morning. As you all know, Cyber Society of India ஓட vision அப்படிங்கிறது to create awareness to the netizens on emerging cybercrime order threats and prevention techniques, so that we can have a online ethical community. So main the core the vision la irukkudiya and the objective vandu impart awareness to the netizens. To achieve this mission, as you all know, Cyber Society of India அப்படிங்கிறது வந்து we are licensing with government, law enforcement, then judiciary, emerging topics வந்து pick பண்ணி we have been doing awareness program in all the modes. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா Cyber Society of Indiaல once in 3 months we conduct a physical workshop. அங்கே வந்து 100 to 150 members joining. And the participants பார்த்தீங்கன்னா it includes advocates, it includes cyber security professionals, common people, students, law students, எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி we are doing it a mega event, successful event. இது ஒரு வந்து prime mode we are conducting awareness. Second thing வந்து we are also, இப்போ நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க past இந்த termல we took charge in 2023 July. Last year இப்போ AGM வந்து we conducted in September. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க we conducted 5 programs. இந்த physical workshop அப்படிங்கிறது வந்து மேஜர் ப்ரோக்ராம் வந்து 5 programs வந்து we have conducted. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வெரி வெரி ரெலவெண்ட் பர்டினன்ட் டாபிக். இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்டில் வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு we choose the topic and we conduct the program. Example, how to combat the cybercrime scenario அப்படிங்கிறது we partnered with Tamil Nadu Police Cybercrime Wing and Cyber Society of India. We conducted this panel discussion to deliberate on emerging cybercrime trends in the security guidelines அப்படிங்கிறது. This is one of the very very successful event. Then again, considering அந்த லால ஐடி ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து மானிட்டரி காம்பன்சேஷன் ஃபார் சைபர் விக்டிம்ஸ், இதுல என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரி கேசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த விக்டிம்க்கு வந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்து அப்படிங்கிறது, இன்வால்விங் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ், இன்வால்விங் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், வி கண்டக்டட் தி ஒர்க் ஷாப். செகண்ட் திங் வந்து அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட 65B அப்படிங்கிறது டு பேசிக்கலி கிரியேட் அவேர்னஸ் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ், அதோட அந்த பாஸ்போர்ட் ஃபார் அட்மிசபிலிட்டி, அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக வி கண்டக்டட் தி ஒர்க் ஷாப். இது வந்து முன்னாடி இந்த ஐஏஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 65B இருக்கும்போது பண்ணோம். திரும்ப இப்போ வந்து இந்த நியூ லா இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே பிஎன்எஸ் இதுலேயும் வந்து வி கவர்ட் வாட் ஆல் தி ப்ரொவிஷன்ஸ். இதில் வந்து என்ன டாபிக் அப்படின்னாக்க வி டுக் அ டாபிக் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் டிஜிட்டல் எவிடன்ஸ், செக்ஷன் 61, 63 ஆஃப் BSA 2023. எகெயின் நீங்க வந்து ஃபார்மர், அதாவது ஹானரபிள் ஜஸ்டிஸ் டாக்டர் எஸ் விமலா, ரிட்டையர்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், தென் அகெயின் ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் PN பிரகாஷ், ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், சீனியர் அட்வொகேட் டாக்டர் ஏ தியாகராஜன் சார் இருக்காங்க. இதில் எல்லாம் இன்வால்வ் பண்ணி, அட்வொகேட்ஸ் இன்வால்வ் பண்ணி we deliberated on this topic. இதில் என்ன ப்ரோஸ் கான்ஸ், இது எப்படி வந்து how we need to actually deal with this provisions, எப்படி வந்து கோர்ட் ஆஃப் லால பண்ணணும் அப்படின்னு சொல்லி we created the awareness. this is one mode. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல எண்ட் டிசம்பர் மந்த்ல கன்சிடரிங் இப்போ டிஜிட்டல் அரெஸ்டோட கேசஸ், இதுதான் அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ் ஆர் நம்பர் 1 when it comes to the cyber crime, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமும் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமும். ஸோ we created awareness. We had again panel discussion involving Nadraj, former DGP Dr. Nadraj. அவரை வச்சு we created this awareness involving again law enforcement person, advocates, some of the security professionals. It was again mega event, a successful event. Like that, 5 major programs so far we conducted, creating awareness on various topics. This is one stream. Second இது பார்த்தீங்க அப்படின்னாக்க representing SAICI
me talking in various forum in a president capacity, secretary talking in various forums, secretary Mr. Balu Swaminathan sir talking in various forums. அவர் வந்து retired police officer அந்த capacity licensing plus secretary of cyber society of India representing various forums. சொல்லிட்டே போலாம். Various forums we have been creating awareness. இப்ப கிருஷ்ணமூர்த்தி ஹலோ மூட் பண்ணுங்க. ஓகே. ஸோ செகண்ட் திங் வந்து ரெப்ரசென்டிங் வேரியஸ் ஃபோரம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னாக்க ரீசெண்டாக சிக்கியில் வந்து செக்ரட்டரி மிஸ்டர் பாலு சார் ஸ்போக் அபவுட் சைபர் கிரைம் அவேர்னஸ். அது செகண்ட் இது வந்து எஜுகேஷன் ஆர் தி அவேர்னஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் போய் சார் போய் செக்ரட்டரி சார் போய் இஸ் டேக்கிங் ஆக்சுவலி அவேர்னஸ் செஷன். ஸ்கூல்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும். திஸ் இஸ் ஒன் ஆங்கிள். செகண்ட், we are also focusing on creating a student membership in various leading colleges. Recent one of the development வந்து already 6 student chapter இருந்தாலும் சென்னையில் சாய்ராம் டெக்னாலஜிஸ், சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸோட we have signed up a student membership அதில். So in this regard ஒரு major awareness program addressing to 1000 students, Balu sir conducted the awareness session, followed by they conducted national level ஒரு tech symposium on cyber security aspect. Adila I was the chief guest addressing to 500 students across various colleges from India. எல்லாரும் வந்திருந்தாங்க இந்த symposium. அதுல ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் பேசிக்கலி இன் சைபர் செக்யூரிட்டி, எப்படி வந்து சைபர் செக்யூரிட்டியோட அந்த டாபிக்ஸ் வந்து when they do this symposium, conduct this symposium, various emerging topics, it could be related to the cryptography or it could be related to artificial intelligence, மெஷின் லேர்னிங். இன்னைக்கு ஏஐ வந்து எப்படி வந்து டிஃபென்ஸ், அதாவது சைபர் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல இன்வால்வ் பண்ணலாம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹவு தே நீட் டு இம்பைப் தி செக்யூரிட்டி கல்ச்சர், தீஸ் ஆஸ்பெக்ட் ஐ ஸ்போக். தட் இஸ் ஒன். ஃபாலோட் பை இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களுடைய ஃபேக்கல்டி லெக்சரர்ஸ் வந்து தே நீட் டு பி அவேர் ஆஃப் ஆல் திஸ் வேரியஸ் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்? என்ன எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், என்ன எமர்ஜிங் த்ரெட் என்ன. இன் திஸ் ரிகார்ட் again the Sairam Institute of Technology approached Cyber Society of India to give one session for their faculties and lecturers. Idu oru just a month back I conducted one session, 2-hour session for Sairam Technologies la computer security, again computer science, cyber security illa irukkudiya lecturers, faculties ellathukkum what is the emerging threat landscape, cyber security threat landscape, emerging technologies enna, threats enna, because once the lecturers, faculty is aware of this recent development, they'll be able to cascade this information to students. And the purpose we are actually extending. So this also we have done. Then other thing, if you look at the other forums, recently Coverton அப்படிங்கிறது ஒரு insurance firm, they are also started offering a cyber insurance. Ange representing SIC, I spoke on in today's context the importance of cyber insurance for the organizations, right? ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் இருக்கு, பர்சனல் இன்சூரன்ஸ் இருக்கு. சைபர் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எப்படி ஹவு திஸ் கேன் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் இன் ஓவர் கமிங் வேரியஸ் த்ரெட்ஸ். இன்னைக்கு ransomware attacks are increasing. State sponsored the APT, advanced persistent threat, targeting a critical infrastructure, that is also increasing. While they focus on some of the technical measures, controls இருக்கும்போது எப்படி the insurance also can play a role when it comes to the risk mitigation aspectல வந்து transferring risk, அந்த angle வந்து I spoke. This is second, representing SIC, speaking in various forums, again imparting awareness to students on various areas, faculty development in the college, then students go on the emerging cyber security trends as well as cyber security risk. In the angle பண்ணிட்டோம். Third, we also represent SIC to talk in the media. If you look at Secretary Mr. Balu Swaminathan sir வந்து spoke in various leading the Tamil channels, right, on cyber crime related matters, cyber crime awareness. I spoke in various channels in UPI frauds, then again the parcel scam related, then create awareness on Sanjar Sadi, then again one exclusive 20 minutes interview to DD Tamil on 10 different cyber crime trends, என்ன நடந்துகிட்டு இருக்கு, top 10, அது எப்படி வந்து what is the modus of operandi, how one has to basically overcome என்ன security measures. So we created. Then எங்களுடைய current all our activities
Dinamalar. Thanks to Dinamalar, their constant support, they have been creating awareness, again partnering with the SAICI. நம்மளோட ப்ரோக்ராம் கவரேஜஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம லோக்கல் நியூஸ் சேனல்ஸ் இருக்கக்கூடிய அடையாறு, again the Solinganallur or the T Nagar talks, all this media, this is also covering. The idea என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க, we don't leave any opportunities, right? We go all out, make use of all the channels to create awareness. We don't stop just creating awareness only through the programs. Programல இருக்கு, TV channelsல இருக்கு, representing SAICI, speaking in various forums, student chapter create பண்ணி, because they are the ambassadors when it comes to the cyber security, right? If they know the message, what we emphasize, whatever you are learning today, you need to cascade to 50 members minimum. First and foremost thing is your family members, your near and dear ones, right? Then உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. அந்த 50க்கு you tell them 10 members-க்கு. So when we create awareness for 1000, it is again the cascading effort, right? இந்த 1000 ஒவ்வொருத்தரும் இன்னொரு 100 பேருக்கு பண்ணும்போது, this is how we need to spread awareness, right? நம்ம way in which we create the awareness, இப்போ பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே, everybody, the police department is doing awareness, banking, RBI is doing awareness, இது எல்லாம். We are also contributing, this is the way to the society on imparting cyber security awareness, cyber crime awareness to the netizens. இது partnership. Roadmap அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, currently we are discussing with more colleges. நம்மளுடைய outreach, way in which we conduct the program அப்படிங்கிறது, we get a lot of appreciations from the common people, from the institutions, right? இதை பேஸ் பண்ணி now lot of colleges, they are approaching us. They wanted to have a basically partnership with the SAICI. What is the procedure for the student membership and how the students can benefit on these awareness aspect அப்படிங்கிறது. இப்போ நம்மளுடைய எஃபோர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு lot of trust, they wanted to have a partnership with the SAICI for creating awareness. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்டோட we joined the hands and they actually organized a program in Shriram Chits. இதுல வந்து 1000 members virtually they attended across Shriram Chit Fundல இருக்கக்கூடிய 1000 employees across Tamil Nadu, எல்லா cities, tier 1, tier 2, tier 3 cities-ல இருந்து 1000 members attended 3-hour session. Again, there was one actually speaker from cybercrime department, me, Balu sir, 3 of us, we covered. It was a very, very engaging session, 3-hour session, 1.5 hours for Q&A. And they all subscribed Cyber Society of India or a YouTube channel. Again, very, very relevant, pertinent questions, real-time phases, whatever they faced. அப்படிங்கிறது இது ஒரு இது வந்து தென் கம்மிங் தி நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ், இதனுடைய ரீச் எப்படி வந்து ப்ரொஃபஷனலா we have been conducting. Now IOA, they invited us basically to give a session to all this IOA members. அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப்பா வித் பேஸ்ட் ஆன் பாலு சாரோட இது ரெக்வெஸ்ட் பிரகாரம். Now this is again the IOA along with the SAICI conducting awareness to IOA members. This is planned on 25th of January, wherein we are actually speaking, we are creating awareness on cybercrime trend, cyber security order trend, again what are all the user security guidelines. இந்த மாதிரி வந்து நிறைய lot of organizations, they come forward for the partnership conducting awareness, right? Same social cause, like-minded people. Students, colleges are approaching us to have a student partnership. இதுதான். With this, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, this is on the programs, right? Other thing, on the administrative matters, we regularly conduct once in a quarter, there is a EC meeting, and we conduct this AGM in a very, very grand way. Mostly like we combine with the program so that the first half they attend this program, then the second half AGM is also conducted, right? ஒவ்வொரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது we don't charge. This is again predominantly it goes on like-minded people, sponsorship இருக்கவங்க நிறைய பேர் வந்து they are helping us to give a venue or to provide certain sponsorship. So participants அப்படிங்கிறதுக்கு we don't charge anything, right? We wanted to give this awareness something, we wanted to give it free of cost to this members, participants. Students வந்து நம்ம we never charge anything, right? We encourage students. இப்போ currently பார்த்தீங்கன்னா Sairam Institute of Technologiesல இருந்து regular they are sending students for all our programs. Then Dr. Ambedkar Law University la irundhu regular participants. Then Madras University, they have a MSc Cyber Security and Forensics. They are sending the people, participants.
Apart from this, common people who were wanted to attend, we are attending. Life members, we offer it free, all our programs, right? The idea is to create more and more awareness. All the participants should act as an ambassador for creating, cascading this awareness further to the family, friends, and the next level. That's the way we are going in big bang approach. We go all out, we leverage all the channels. Credit goes to the secretary, Mr. Balu Swaminathan sir. எந்த ஒர்க் பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்ஷன், அந்த பர்ஃபெக்ஷனோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு முன்னாடியும் we'll have a meeting, EC meeting, to define the roles and responsibility. Due to some of the people, EC members, working professionals, even they could not contribute. And the effort எடுத்து he spearheads completely, start from planning, again identification of speakers, again getting the sponsors. It is not easy. ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்றதும் அவேர்னஸ்ங்கிறது ஏதோ ஒரு மோட்ல பண்ணிட்டு வந்து போகலாம். பட் இஃப் யூ லுக் அட் அவர் வெப்சைட், ஆல் அவர் தி பிசிக்கல் ஒர்க் ஷாப், தி பேனல் டிஸ்கஷன் ரிலேட்டட் ஸ்பீக்கர் வீடியோஸ் ஆர் அவைலபிள், ஃபோட்டோஸ் ஆர் அவைலபிள். வி ஆல்சோ கிரியேட் தி ரைட் அப், என்ன அப்ஜெக்டிவ், யாரு என்ன பேசினாங்க, வாட் இஸ் த டேக் அவே ஆஃப் தட் பர்டிகுலர் வெப்சைட், தட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தட் இஸ் அவைலபிள். ஒவ்வொரு ஸ்பீக்கர், ஒவ்வொரு ப்ரோக்ராமோட வீடியோ, ஆல் தி வீடியோஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் யூடியூப் சேனல், சைசியோட யூடியூப் சேனல். Lot of programs we conducted, the lot of videos, hundreds of videos are available, program related videos are available. Already subscription on the exceeded 1000 plus. We encourage even idhil irukkudiya life members வந்து encourage other members, your family members to subscribe YouTube channel, and we encourage all the life members. 3 things you'll have to do. 1, please look at the WhatsApp, the channel communications on சைசிஸ் அப்டேட்ஸ், வாட் எவர் வி ஹவ் பீன் டூயிங், ரைட்? என்ன நடக்குது சைசியில், திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு என்ன நடக்குது என்ன அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. எல்லா ப்ரோக்ராமும் வி ஆர் வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட். வி டூ தி கம்யூனிகேஷன்ஸ் வயா வாட்ஸ்அப். ஆல் அவர் ப்ரோக்ராம்ஸ் வி சென்ட் அ இமெயில் டு தி சப்ஸ்கிரைப் தி இமெயில் அட்ரஸ். உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். தென் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு தி அப்டேட் இஸ் அவைலபிள் ஆன் அ வெப்சைட். The program related videos are available in website as well as our YouTube channel. This is all available. So 3 things you'll have to do. Watch your WhatsApp for the SIC updates. Enna program enna nadakudhu. Second, subscribe YouTube channel so that whenever we upload something new, you will get this notification. Third, if you are not able to attend, please do communicate to us, as well as you go through the YouTube channel to get that insights of program. Enna speaker vandu pesiranga, what is the message, what is the takeaway. Okay. With this introduction, I will request to Secretary Mr. Balu Swaminathan sir to take us through the agenda and proceeding. Over to you, sir. Thank you, sir. Elaborately explained everything. இனிய காலை வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை எல்லாரையும் அழைத்து நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு தந்து வந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, ரிமூவல் ஆஃப் லைஃப் மெம்பர்ஸ் பத்தி, அதை பத்தி பேச சொல்லிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன், அதை அப்லோட் பண்ண சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில என்னுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இசி மீட்டிங்கை வர்ச்சுவலா வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அதை போய் நான் கேட்டேன், இந்த வர்ச்சுவல் மீட்டிங் வைக்க கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க, உங்க பைலால என்ன சார் சொல்லியிருக்கு, பைலால வந்து வர்ச்சுவல் மீட்டிங் வைக்கலாம்னு தான் சொல்லியிருக்கு. இப்ப பைலால சொல்லியிருக்குன்னா பைலால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப சீனியர் அட்வொகேட்லாம் இருக்காங்க, பைலால இருக்கும்போது அதுக்கு வந்து எகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஏதாவது இருந்தா அதான் நீங்க நடத்தக்கூடாது. நீங்க நடத்தணும்னு சொல்லி நீங்க பைலா போட்டுருக்கீங்க. நீ உண்மையிலே அந்த சைபர் சொசைட்டில இருக்கவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். ஏன்னா இதுல முதல்ல சார் நான் விஜயசங்கருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த ஐடி ஆக்ட் வந்த பிறகு 2000 வந்துடுச்சு. அப்போ அவர் சென்னையில இருந்தாரு. நான் எல்லா இன்வெஸ்டிகேஷனுக்கும் அவருடைய அசிஸ்டன்ஸ எடுத்துப்பேன். அதுக்கு இன்னும் சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டேன். நானும் கொடுக்குற இதெல்லாம் இல்லை. இதுதான் அவுட் சோர்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியறது இல்லை. அப்ப அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்ப இந்த பைலாவை ரெடி பண்ணத மேஜர் ஆஸ்பெக்ட் இருக்காங்க எல்லாரும். இருந்தாலும் நான் விஜயசங்கருடைய உழைப்பு தான் முக்கியம். அதுல அவங்க இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் அந்த ரிஜிஸ்டர் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப இன்னொருத்தர் வர்றாரு. இப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு, சார் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு அது மாதிரி இல்லை, நீங்க பைலாவில் இருந்தா செய்யுங்க.
அப்ப இன்னொருத்தர் பக்கத்துல வந்தாரு, சார் இந்த எல்லாம் ஏஜ்டு பீப்புளா இருக்காங்க சார், இந்த அசோசியேஷனுங்கிறதுல இண்டிபெண்டா ஒருத்தர் ஆக்ட் பண்ண முடியல அசோசியேஷன் வருது சார். இப்ப நீங்க உங்க சைபர் சொசைட்டில இருக்கலாம் ரொம்ப அறிவாளியா இருக்காங்க, அதனால உங்க சட்டத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க, அதனால இப்ப உங்களால வர்ச்சுவலா நடத்த முடியுது. ஆனா நாங்கெல்லாம் நடத்த முடியல. இப்போ உங்க ஆட்கள் யார்ட்டையாவது சொல்லி கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க சார். கோர்ட்டுக்கு போனா எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் சொன்னேன், நானா சொல்ல மாட்டேன், அவங்களா போவாங்க. ஏன்னா சொல்லாமல் செய்வர் பெரிய, சொல்லி செய்வர் சிறியர். அதனால இப்ப இப்ப எது கண்கூடா என்னன்னாக்க இந்த மீட்டிங் கால் ஃபார் பண்ணதே மிஸ்டர் ராஜேந்திரன்ங்கிற லைஃப் மெம்பர் அவருடைய வேண்டுகோள் பிறகுதான் பண்ணுச்சு. ஆனா இதுல யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா இப்ப அது ஒருத்தர் கேட்டாரு, உங்களுடைய வெற்றிக்கு இந்த சைபர் சொசைட்டி நல்லா போகுதுன்னா அதுக்கு என்ன சார் காரணம்? எல்லாரும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க. ஒற்றுமையா இருக்கிறது மட்டும் இல்ல, வேற்றுமையிலையும் எங்களுக்கு உயர்வு கிடைக்குது. ஏன்னா அவங்க கேள்வி கேட்கிறாங்கல்ல. இப்ப பாருங்க, 2004 இருந்து 2024 வரைக்கும் எல்லா மினிட் புக்கையும் ஸ்கேன் பண்ணி 2000 ரூபாய் செலவு இருந்துட்டு போட்டோம். ஏன்னா கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் தெரியும், புது மெம்பர் பழைய மெம்பர் இருக்கக்கூடாது. என்ன நடந்தது சைபர் சொசைட்டில? எல்லாத்தையும் போட்டோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி கமிட்டி முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டேன், எல்லாமே போட்டாச்சு. அப்ப நீங்க வெப்சைட் போனீங்கன்னாக்க இதுல ஒளிவு மறைவே கிடையாதுங்க. என்ன ஒளிவு மறை வேண்டிய இருக்கு? எல்லா ஆடிட் ரிப்போர்ட்டும் போடுறோம். இதுல எதுவும் நான் பிசினஸ் பண்ணி ப்ராஃபிட்டுக்கு நம்ம பண்ணல. அப்ப அதுல எதுக்கு ஒளிவு மறைவு? எல்லாமே போட்டோம். இப்ப சாதாரணமா நீங்க அந்த இதை போடுங்க, அந்த மணி எவ்வளவு செலவு பண்ணணும் பார்த்து போட்டோம்ல, அந்த இதை போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப அதுல என்னன்னாக்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ செய்யல நான் குறை சொல்லல, நீ சொன்னதுனால நான் சொல்றேன். இப்ப நீங்க மிஸ்டர் ராஜேந்திரன் 2017 வரைக்கும் இதோட இருந்தார். ஒண்ணு ட்ரெஷரரா இருப்பாரு, செக்ரட்டரியா இருப்பாரு, பிரசிடென்டா இருப்பாரு, இல்ல சீனியர், அவர் தான் அட்வைசர். அப்ப 2017 வரைக்கும் அவர் இருந்தார். நம்ம எப்போதுமே பாடங்கள் நம்மளுடைய வாழ்க்கை பாடங்களை தான் நம்ம கத்துக்கிறோம். இப்ப அவர் என்ன சொல்ல வந்தார்? இப்ப நான் இந்த ரிஜிஸ்டர் போய் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் இந்த பைலாவை அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது தான் இந்த பிரச்சனை வந்தது. அந்த பைலா அமெண்ட்மெண்ட் பண்ணாமலே ஒரு சொல்யூஷன் இருக்கு. நடப்பது எல்லாமே நன்மைக்கு, நடப்பது என்னவோ அது நல்லதாவே நடந்திருக்குன்னு ஒரு இது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. நடப்பது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்திருக்கு, அது நன்றாகவே நடந்திருக்கு. இப்ப அது போயிருந்தா கூட நம்ம ஒரு சொல்யூஷன் வேற மாதிரி நம்ம திங்க் பண்றோம். ஆனா என்ன நடக்கணுமோ அது கரெக்டா செட் ஆகுது. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, ராஜேந்திரன் 17 வரைக்கும், இப்ப 2004 இருந்து 17 வரைக்கும் ஒரு பதவியில இருந்து அவரு கூட இருந்துட்டாரு. ஏன்னா மத்தது மாதிரி ரொட்டேஷன் விட முடியாதுங்க. நான் போலீஸ்ல கூட சொல்றது, சைபர் கிரைம் ஆள சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காதுங்க. ஏன்னா சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது we have to learn and conduct investigation. நீங்க 6 மாசத்துக்கு ஒரு லாண்ட் ஆர்டர் மாதிரி மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல எதுக்கு மாத்துறாங்கன்னா, ஒண்ணு பணம் சம்பாதிப்பான்னு அது வேற விஷயம். பட் அதே இடத்துல இருந்தா ஒரு நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்க, மாறி மாறி பண்ணணுங்கிற சிச்சுவேஷனை பார்க்கணுமாங்க. இப்ப சைபர் கிரைம்ல எப்படின்னாக்க, நான் தொடர்ந்து 6 வருஷம் இருந்தேன். ஒண்ணு சிட்டி போலீஸ்ல இருந்தேன், சிபிஎஸ்சில இருந்தேன். அப்ப இதுல ரொட்டேஷன்ங்கிறதெல்லாம் இல்ல, இதுல யாரோடாலும் திரும்ப திரும்ப கூட வரலாம். ஆனா என்ன, நமக்கு என்ன பர்பஸ், என்ன பதவி வகித்து அதுல பதவியினால நம்ம பெருமடைகிறதோ அதுல புகழடைகிறதோ அதெல்லாம் கிடையாது. நம்ம மக்களுக்கு இப்ப இருக்கிற நமக்கு ஒரே மருந்து என்னன்னாக்க அவேர்னஸ். இந்த அவேர்னஸ பண்ணணும். அவேர்னஸ் யாருக்கு? யூசர்ஸுக்கு. இப்ப வண்டி ஓட்ட தெரியலன்னா கூட எவனா ஓட்டினா வண்டியில நான் உட்காந்து போயிடலாம். ஆனா இந்த டிஜிட்டல் மட்டும் எனக்கு தெரிஞ்சாதான் நான் மொபைலை யூஸ் பண்ண முடியும். அப்ப நமக்கு அவேர்னஸ் வேணுமா வேண்டாமா? இதான் பண்ணிட்டு வரோம். இப்ப இவங்க சொன்னதுனால நான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டோம். ஒரு டேட்டா மிஸ்டர் பாலாஜி தான் ஹெல்ப் பண்ணாரு. அவர் புது மெம்பர். எப்பொழுதுமே எனக்கு புது மெம்பரோ யார்கிட்ட இருந்து சைபர் சொசைட்டி எனக்கு என்ன கிடைக்குது நான் பார்க்க மாட்டேன், இந்த சைபர் சொசைட்டிக்கு என்ன கிடைக்குது அப்படிதான் பார்ப்பேன். அவர் மிஸ்டர் பாலாஜி டேட்டா அனலிஸ்ட்னாரு. அப்ப சார் இந்த 10 வருஷத்துக்கு நீங்க அதாவது 2004 குழந்தை பிறந்துட்டு அதை விட்டுருங்க, எனக்கு அவைலபிள் அதானத்தில் தான் இருந்தது, இவங்க தானே கொடுக்கணும். அப்ப 2012 இருந்து நீங்க என்ன, அதாவது எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டிருக்குன்னா அவ்வளவு ப்ரோக்ராம் நடத்திருக்கு, அவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். நீங்க ஆரம்பத்துல பாருங்க 12-13 22,000 எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் 85,000. இந்த 14-15 பாருங்க 1 22 வருது. அப்ப என்னன்னா கவர்னர் வச்சு 10 வருஷம் கொண்டாடினாங்க.
அதாவது என்னன்னா ஒருத்தர் இதுல நாங்க வந்து இது ஹிடன் அஜெண்டாவே கிடையாதுங்க. இதை வச்சு நம்ம மினிஸ்டர் தெரிஞ்சுக்கணும், அவரை தெரிஞ்சுக்கணும், இதை எதுவுமே கிடையாது. இது நான் பொலிட்டிக்கல், நான் ப்ராஃபிட்டபிள். எல்லாருமே வந்து ஏதாவது செய்யணும். இந்த பிறவி பிறந்ததுக்கு பிறருக்கு ஏதாவது செய்யணும். நம்ம வாழ்ந்துகிட்டே போறது கிடையாது. அந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் 18-19 நான் சொன்னா ஈஸின்னு வச்சுங்க. ரெயிட்ரியில நடத்துறோம், அவரு சீனியர் அட்வொகேட் தெரியும். அதுல வந்து 65B, ஏன்னா 65B வந்து இன்னும் சரியா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அது பெரிய அளவுல நடத்தணும்னு சொல்லி, ஏன்னா எல்லாம் சொன்னாங்க, நீங்க நடத்துற இடம்லாம் வந்து யாரும் வர முடியாத இடமா இருக்கு. ஒரு ஸ்டார் ஹோட்டல் நடத்தினா நிறைய பேர், நான் ஸ்டார் ஹோட்டல் எடுத்து நாங்க சாப்பிடறதுக்கு இல்ல, ஸ்டார் ஹோட்டல் நடத்தினாக்க நீங்க எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிதான் போட்டது. அது வெற்றிகரமா முடிஞ்சது. அதுல நடத்தும் போது கூட இதே குறை சொல்றவங்க சொன்னாங்க, சார் சைபர் சொசைட்டியை வச்சுக்கிட்டு இந்த ரெயில்ல ப்ரோக்ராம் நடத்த முடியுமா? ஏன்னா பணம் இல்லை, அதான் நடத்திட முடியுமான்னு எனக்கு பணம் இல்லை. பணம் இல்லாம நடத்தணும், நம்பிக்கை தான். நிறைய அட்வொகேட்ஸ், நான் அது பேரை சொல்ல விரும்பல, பணம் கொடுத்து அதுல பேலன்ஸ் இருந்தது. இங்க பாருங்க, 18-19 5 லட்சம், 4.5 லட்சம், 4.39 எக்ஸ்பெண்டிச்சர் மிச்சம் பேலன்ஸ். இதே மாதிரிதான் போயிட்டே இருக்கு, கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால நாங்க அதாவது வளர்ச்சி, இப்ப நான் என்ன சொல்றேன், நீ வளர்ச்சி பண்ணலன்னு சொல்றேன், நாங்க வளர்ச்சி பண்ணியிருக்கோம், ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன உங்களுக்கு என்ன வந்து நாங்க குறை, ஏதாவது பணத்தை அடிக்கிறோமா? அது இல்லை. இப்ப எனக்கு அன்னைக்கு ஏஜ், ஏன்னா எப்பொழுதுமே உணர்வு பூர்வமா பார்த்துட்டு அப்புறம் லாவுக்கு போகலாம், சட்டம் அப்புறம் வரட்டும். பாரதியார் பாடினாரு, தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னா ஜெகத்திலே அழித்திடுவோம். ஏன் அப்படி சொன்னாரு? சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த பசியை உணர்ந்தாங்க. பசியோட கொடுமையில் எத்தனை பேர் இந்த இதுல இருக்கிறத எடுத்து தூக்கி போடுறாங்கல்ல, கல்யாண வீட்டுல இலைய அதுல எடுத்து சாப்பிடுறாங்க. மனிதன் தான், நானும் மனிதன் தான், அவங்களும் மனிதன் தான். நம்ம சாப்பிடுவோமா? பசியோட கொடுமை எதை கிடைச்சாலும் திங்கலாம். அப்ப ஒரு பாரதியார் வந்து அப்படி கஷ்டப்பட்டிருக்காரு, அவர் பாடியிருக்காரு அந்த உணர்ச்சி. இப்ப வந்து நீங்க எதுக்கு சொல்ல வரீங்கன்னு தெரியல. எதுக்கு நான் சொல்றேன்னாக்க, இந்த மாதிரி நம்மளே உணர்ச்சி பூர்வமாயிடுறோம். இந்த 6 வருஷம் நம்ம இருந்ததுனால எதனால கிரைம் நடக்குது, இந்த அவேர்னஸ் இல்லாதனால. இந்த அவேர்னஸ் பண்ணணுங்கிறத அது ஆட்டோமேட்டிக்கா வர்றதுனாலதான் இதை செய்யறோம். இப்ப என்னுடைய இதுக்கு போயிருக்கேன், என்னுடைய பிபிடி அதை போடுங்க. அதாவது எப்போதும் சொல்றது, என்னுடைய பேச்சுல வந்து அதாவது கோர்வை இருக்காது. ஏன்னா மனசுல வந்து பேசுவேன், ஆனா கோர்வை இருக்காது. ஏன்னா இது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். ஒரு நிமிஷம். இப்ப ரிமூவல் ஆஃப், இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் இதுதான். ஏன்னா இதுதான், அது ஃபர்ஸ்ட் ஸ்லைடே இருக்கட்டும், அதுலயே இருக்கு இந்த தலைப்பு. எப்போதுமே ஆரம்பமே வந்து அசத்தலா இருக்கணும். எப்போதும் ஒரு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பம் இருக்கணும் இல்ல. யூ கேன் லீட் எ ஹார்ஸ் டு வாட்டர், பட் யூ கேனாட் மேக் ஹிம் டு ட்ரிங்க். நான் இதை போட்டேன்னா எல்லாருக்குமே தான், யாரா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் செய்யலாம். நீ வந்து அதை குடிக்க மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? இந்த சட்டங்கள் வந்து இருக்கு, இதை படிச்சு பார்த்தா ஒரு பெரிய 20 பக்கம் தான் இருக்கு அந்த பைலா. அதை படிச்சிருந்தா எல்லாமே புரியும். ஆனா புரியாதுதான் நினைச்சா என்ன பண்ண முடியும்? ஆனா இருந்தா கூட சில பேர் உண்மையிலே தெரியாம இருக்கலாம், நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறதா. இப்ப மெம்பர்ஸை ரிமூவல் பண்றதுக்காக இப்ப நான் சொன்ன முதல்ல நான் விஜயசங்கருக்கு நன்றி சொன்னேன்னு சொன்னேன். எதுக்கு நன்றி சொன்னேன்? வர்ச்சுவலா நடத்தும் பொழுது நமக்கு செலவே இல்லை. வீட்டுல உட்காந்துட்டு எல்லாம் காமன் போலா இது பண்றோம், நெட் கனெக்ஷன் இருக்கு. நம்மளுடைய பர்பஸே என்னன்னா டிஜிட்டல் யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப நம்மளே வர்ச்சுவல் மீட்டிங் நடத்தலைனாக்க அப்புறம் யார் நடத்துவா? இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒரு குரூப் இருக்குன்னா அவன் வந்து இஸ் அன்ஃபிட், இது அன்ஃபிட் டு பி a member of a cyber society. அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு, நான் சொல்ல வேண்டியது சொல்லணும். எப்போதும் என்னன்னாக்க, இந்த யமனோட வாகனம் ரோட கிராஸ் பண்ணுது, அது ஏதாவது பார்க்குமா? தனக்கு வர்ற ஆபத்தை கூட பார்க்காது, அது பாட்டு போகும். அது மாதிரி ஏதாவது ஒரு இதுனாக்க யாரும் எனக்கு என்னன்னு போயிட்டு இருந்தாக்க. இப்ப அன்னைக்கு அந்த ஏஜிஎம்ல நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த பாரதியார் சொன்ன எனக்கு டக்குன்னு அந்த உணர்ச்சியில நான் மறந்துட்டேன். ஏஜிஎம்ல என்னன்னாக்க ரெசல்யூஷன் படி அஜெண்டா படி போடுங்கிறது அது எல்லாருக்கும் சின்ன பிள்ளைக்கும் தெரியும். அவ அஜெண்டான்னு எதுக்கு போற, ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டாக்க நீ ரெடி நான் ரெடி,
இப்ப அது சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கோம். காலையில ப்ரோக்ராம் நடக்குது. காலையில ஸ்டாண்டிங் ஓவேஷன் ப்ரோக்ராம் 2:30 மணி வரைக்கும் நடந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஏஜிஎம் கூட்டுறோம். ஏஜிஎம் ப்ரோக்ராமுக்கு வராம இந்த சைபர் சொசைட்டியோட லைஃப் மெம்பர் ப்ரோக்ராமுக்கு வராம ஏஜிஎம்க்கு வராங்க. அப்ப பாத்துக்கிட்டு இப்ப கான்ஸ்பிரசின்னு நாம என்ன சொல்றாங்க, கான்ஸ்பிரசி எப்படி வருதுன்னு பாருங்க. சீனியர் அட்வொகேட் இருக்காரு. இப்ப இதுக்கு வராம இங்க வர்றாங்க. வந்த உடனே அந்த ப்ரோக்ராம் மத்த இப்ப பிரசிடென்ட் பேசுறோம், அன்னைக்கு அப்படிதான் பேசுறாரு. நான் இந்த இப்ப இது பாருங்க, இந்த எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா பட் இதுல போட்டிருக்கேன். எதுல போட்டிருக்கேன்? எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிட்டேன். நீங்க 14 பார்ட்டா இருக்கு. அது எல்லாமே கேட்கலாம். என்ன நடந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, எல்லாருக்குமே தெரியும். அது பேசியிருக்கோம், அது அது பார்த்து தெரியும். இப்ப என்னன்னா ஒரு பைலா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும். அது அந்த ரெசல்யூஷன்ல டிஸ்கஷன் நடந்தது. டிஸ்கஷன் நடந்த உடனே பிரசிடென்ட் கூப்பிட்டு மிஸ்டர் டாக்டர் வாசுதேவன், அவர் கம்பெனில ஒரு பெரிய பதவியில இருக்காருங்க. அவர் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் வந்தாரு. மிஸ்டர் வாசுதேவன் என்கிட்ட பேசக்கூட மாட்டாரு. நான் அவருக்கு டைம் இல்லை, பேசக்கூடாத இது இல்லை, அவருக்கு டைம் கிடையாது. ஆனா இப்ப நடக்கிற ப்ரோக்ராம்ல வந்தாரு, அவர் மெம்பராகவும் ஆயிட்டாரு. அவரு அங்கே ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்காரு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, ஒரு காமன் மேன் இருக்கட்டும், நம்ம இருக்கட்டும், அவரை ஓட்டு எடுப்பு நடத்த சொல்லுன்னு சொல்றாரு. இதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா சேர்பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் நாங்க செஞ்சா அப்புறம் நீங்க மற்றவங்க என்ன, பிரசிடென்ட் செக்ரட்டரி மட்டும் வேலை செய்வாங்க, ட்ரெஷரர் வேலை செய்வாங்க, மற்றவங்க எல்லாம் எந்த வேலையும் செய்யாம கேள்வி மட்டும் கேட்போம்னா என்ன அர்த்தம்? அதுக்காக இல்ல, இந்த கமிட்டிங்கிறது நீங்க எங்களுக்கு அசஸ் பண்றதுக்கு தான், இசிகே. அப்ப பிரசிடென்ட் சொன்னார்னா அவரு சார் நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். சார் நீங்க எனக்கு முடியாது சார். ஆனா அவர் அப்ப அது அவர் ஒரு வேலையை எடுத்துக்கிறார். நம்ம என்ன ஒரு இசி மெம்பர் ஆயிட்டோம் அப்படின்னு அவரு இதுக்கெல்லாம் தியாகராஜன் செய்யற மாதிரி அவரு ஸ்பான்சர் எல்லாம் பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு, ஓட்டு எடுப்பு நடத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்த பைலா அமெண்ட்மெண்ட்டை நீங்க ஏற்கனவே எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டீங்க. 21 days நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க. அப்ப அனுப்பிச்சிட்டீங்க போது அவர் என்ன சொன்னாரு, இந்த இதுதான் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க போது இப்ப இது எல்லாருக்கும் தெரியும். இந்த வந்தவங்களை வச்சு நம்ம எதுவும் மாற்றக்கூடாது. இப்ப இது ஆசிட்டிஸ், இது அப்ரூவ்டா இல்லையா, இது ஓட்டு எடுப்பு நடத்துவோம்னு சொன்னாரு. அப்ப எல்லாரும் ஒருத்தர் ஒண்ணு அப்ஜெக்ட் பண்ணல, இன்க்ளூடிங் மாதவன் இஸ் ஈசி மெம்பர். யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. ஓட்டு எடுப்பு நடத்துறோம். அங்க அட்டன் பண்ணது 22 பேர் தான். எப்போதுமே பாருங்க 80 100 200 பேர் மெம்பர் இருக்காங்க, வர்றது அவ்வளவுதான். அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. 22 பேர்ல 14 பேர் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டா என்ன அர்த்தம், அது வின் பண்ணிட்டோம். அதாவது 14 பேர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இப்ப என்னன்னாக்க இவங்களுக்கு என்ன ஆச்சுனாக்க, இவங்க எந்த பர்பஸுக்காக வந்தாங்களோ அவங்க மூஞ்சில சந்தோஷம் இல்லை. வரும்போது சந்தோஷமா வந்தாங்க. ஒரு ஏஜிஎம்க்கு பாருங்க, பிரசிடென்ட் என்ன ட்ரெஸ்ல வந்திருக்காரு. வர்ச்சுவல்ல இருந்தாலும் நீங்க பிசிக்கலா இருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். வர்ச்சுவல்னாக்க அன்றவரோட அட்டன் பண்றது கிடையாது. ஆனா அன்னைக்கு ஏஜிஎம்க்கு ஏற்கனவே அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி இருந்தார் மிஸ்டர் ராமன், இஸ் அன் அட்வொகேட். இப்பதான் பெங்களூர்ல படிச்சுட்டு இப்பதான் ரீசெண்டா என்ரோல் பண்ணார். அவர் டிஷர்ட்டோட வர்றாரு. ஏன்னா இதை எதிர்த்து இதை தூக்கி எறியணும், அந்த பர்பஸ்ல தான் வர்றாங்க. இப்ப ஓட்டு எடுப்பு முடிஞ்சு போயிட்டீங்க. அப்ப என்ன செய்யணும், அடுத்த அஜெண்டாவுக்கு போகணும். அதானே போகணும், போக விடல. இப்ப அப்ப ஈசி மெம்பருங்க, மாதவன் ஈசி மெம்பர், ரிட்டையர்டு எஸ்பியோ ஏடிஎஸ்பியோ வச்சுக்கிடுங்க. என் பேட்ச் மட்டும் தான். எனக்கு பர்சனல் இதெல்லாம் இல்ல. 40 நான் வேலைக்கு சேர்றதுக்கு அவங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும்னு வச்சுக்க. ஃபாதர் ஆட்சி போனாரு, ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், எல்லாம் நண்பர் தான், அதெல்லாம் ஒண்ணு இது கிடையாது. இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, ஹலோ ஏங்க ஒரு மனிதனை மதிக்க வேண்டாம். அவர் இஸ் அன் அட்வொகேட்டுங்க, எவ்வளவு பெரிய பதவியில் இருக்காரு. ஹலோ, யூ ஹேவ் நோ ரைட், ஓட்டிங் உனக்கு ரைட்டே கிடையாது. ஐ ஹேவ் நாட் ஆத்தரைஸ், நான் பண்ணல. யாருக்கு, மாதவன் தான் அதை ஆத்தரைஸ் பண்ணணுமா? எங்க இருக்கு சட்டம்? பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர்ல கிடையாது. பிரசிடென்ட் எடுக்கலாம், ஆத்தரைஸ் பண்ணா மாதவன் தான் வரணும். எங்க சட்டத்துல இருக்கு? இது அப்படியே எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த நரி வலம் போனா கிடமான மேல புடுக்காம வந்த பரவாயில்லையா, இவன் இப்படி பேசுறான் ஐயா. இப்ப அவங்க இருக்கக்குள்ள வயசானவங்க, அவர் ஜெமிராமூர்த்தி இருக்காரு, ஒரு ஐஜி டிஐஜி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, என்ன இப்படி பேசும்போது நம்ம மேல பாஞ்சிட்டான்,
ஏன்னா நம்ம ஸ்கின்னை நம்ம இது பண்ணிக்கணும். அவன் நீ உட்காரியான்னா, ஏன் நானே இப்படிதான் உட்காந்துருந்தேன். ஏன்னா கேப்பா, நீ செக்ரட்டரி பிரசிடென்ட் பேசாம நீ எதுக்கு ஆடுறம்மா ஆடுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேட்ச் பட்டுக்கிறதுனால எனக்கு அப்படி வந்துட்டு, அதனால அவர் சொல்லுவாரு. அதனால இப்ப இவர் வந்து கேட்கிறாரு. அப்ப அவரு பொறுமையா பேசுறாருங்க. என்ன கூட அப்ப என்ன கேட்டிருந்தா கூட நான் ஈஸியா அவர் எடுக்க சொல்றா, நீ எதுக்கு பேசுற. அவர் என்ன சொல்றாரு, பிரசிடென்ட் ஆத்தரைஸ் இஸ் ஹேவிங் பவர். ஏன்னா அவர் கம்பெனி எல்லாரும் படிச்சவர். அப்ப அவர் சொல்றாரு. அப்ப வந்து எதுவுமே பேச முடியல. அவ்வளவு அராஜகம் அவர் பண்ணாமல. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஏன் அவர் பேசாம இருந்தாரா, பேசி இருந்தாருனாக்க அன்னைக்கு பிரச்சனை வரும். நமக்கு அந்த கோர்ட்டு போற அந்த அண்ணா சென்டர்ல நமக்கு ரூமே தரமாட்டான், இடமே தரமாட்டான். ஏன்னா ஒரு கலவரம் மாதிரி போயிடும். ஏன்னா அவங்க வந்து ஒரு குறிக்கோளோட வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நாங்க ஒத்துக்கலைங்கிறார். ஏங்க ஒரு அசோசியேஷன்ல நீ மெம்பரு, நாங்க ஒத்துக்கலன்னு சொல்ல என்ன அர்த்தம்? அப்ப நீங்க பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. நான் அந்த வீடியோ பாருங்க. அந்த மாதவன் சொன்னாக்க அவர் உட்காந்துருவான். யாரு மத்தவங்க இங்க சேர்மேன் பிரசிடென்ட், நாங்க வந்து இது ஒரு வேஷம் போட்ட மாதிரி, நான் செக்ரட்டரி அவர் பிரசிடென்ட். அப்ப இது அந்த அது வந்துங்க யாருக்கும் தைரியம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு தைரியம் இருந்து அவங்க மேடம் விஜயாங்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க, சார் 14 பேர் ஓட்டெடுப்பு நடத்தி ஜெயிச்ச பிறகு நீங்க வந்து அவர் சொன்னது உங்க பேட்ச்மெண்ட்ங்கிறதுனால நீங்க அப்படியே சைடு வாங்கிட்டீங்க, அது யாரும் கேட்கல அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்து அவங்க ரிஜிஸ்ட்ராருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இது செல்லுபடி ஆகாது, இது வந்து இவங்க தப்பு பண்றது தப்புன்னு. அவங்க கேட்டது நியாயமானது. ஆனா இப்ப அந்த 14 ஓட்டு போட்டா இது போய் இதுக்கு போகாதுன்னு தெரியும். பட் இவங்க ஓட்டு போட்டவங்களுக்கு இது வருத்தத்தை கொடுக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து அந்த சட்டத்தை ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா 14 ஓட்டுக்கு அது செல்லுபடி ஆகாது, அங்க போய் சேராது தெரிஞ்சா அது சந்தோஷம் அவங்க நினைச்சிருக்கும். ஏன்னா வரும்போது ஹாப்பி மூடா வந்தாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து காலையில கூட்டத்தை பார்த்தோம், இன்னமா மீட்டிங் நடக்குது, இவ்வளவு ஆர்வமா கேட்கறாங்களா, அவ்வளவு ஆர்வமா கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மிஸ்டர் ராமன் அங்க பேசுறாரு. நீங்க வந்து ஒரே சப்ஜெக்ட திரும்ப திரும்ப எடுக்கிறீங்க, மாத்தி எடுத்தாதான் நாங்க ஏமாத்திரம் தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பா. நாங்க உண்மையை அதுதான் சொல்றோம். இந்த நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு கூட்டம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அவரு சொல்றாரு பாரு, இது வந்து மாதவன் தான் சூத்திரதாரி. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், முதல்ல ஈசி மெம்பர் நமக்குள்ளே இருந்துகிட்டு, ஏன்னா இந்த ஒரு 3 மாசத்துக்கு முந்தையே கமிட்டி போட்டதுங்க. கமிட்டி போட்டு 3 மாசம் பிரசிடென்ட், நான் செக்ரட்டரி, அப்புறம் ஒரு அட்வொகேட் மிஸ்டர் பாலசுப்ரமணியன் 3 பேரை போட்டாங்க. 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. 3 மாசத்துல நம்ம ஒரு நாளும் அவரு சீனியர் அட்வொகேட்டையும் கேட்டுப்போம், எல்லாரையும் கேட்பேன். ஒண்ணு கேட்டு 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 நம்ம வந்து அதை கொண்டு வந்து ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து முதல்ல ஈசியில வச்சுட்டோம். ஈசியில வச்சோன்னா அதுல இவரு பிரேமானந்த் வந்து அப்டேட் பண்ணாரு. அதுல என்ன புதுசா ஒரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, நான் சொன்னது அந்த மேட்டர்லாம் சொன்னேன். போட்டா மெஜாரிட்டி அப்ரூவ்டுனா அதை போடும். இப்ப எலெக்ஷன்ல வந்து நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சிஎம் வந்தோம்னா அவர் தான் நமக்கு சிஎம், அப்படிதான் எடுத்துக்கணும். அது அப்புறம் எலெக்ஷன் வந்தாலும் வேற மாதிரி. இப்ப வந்து நம்ம வந்துட்டோம், கொண்டு அங்க வச்சுட்டோம். இப்ப இதுல 3 பேரை இதுல யாரு ஈசி மெம்பர்ல 3 பேரை அங்க எடுத்து போட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்லல, அது விட்டுருக்கு. இப்ப இவர் கரெக்டா பண்ணது, மாதவர் கரெக்டா பண்ணது, ராமன் என்ன கரெக்டா பண்ண அதை ஃபாலோ பண்ணி இவர் என்ன பண்றாரு, யார் இவர் ஈசி மெம்பர் ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒன்லைன்ல நடந்த மீட்டிங்ல அவர் வரல. அங்கே மெசேஜ் போறாரு, சார் நீங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், அப்ப படிச்சு பார்த்துட்டேன், முன்னாடியே படிச்சு பார்த்துட்டாரு, இதெல்லாம் ஓகே, நீங்க மெஜாரிட்டி முடிவு எடுத்தீங்கன்னா நான் ஓகேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டேன். அது வந்து பைண்டிங் நான் சொல்லல, ஒரு தகவல் மனிதன் தகவல் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன சொல்றாரு, இதுக்கு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு, நான் படிக்கல இப்ப சொல்லுங்க. என்னங்கிறது இப்படி சொன்னா, நான் கஷ்டப்பட்டு 3 மாசம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம், உங்களுக்கு 21 நாளைக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த இதுக்கு அந்த 1 வார டைம் இருக்குல்ல, ஈசி மெம்பரா இருக்கும்போது உனக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். அப்பவும் படிச்சிருக்கலாம், இப்பவும் படிச்சதுனாலதான் பேசுறேன். ஆனா அதாவது நெஞ்சில அவ்வளவு துணிவு, எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு, நான் படிக்கிறேன் நீ சொல்லு. ஏங்க படிக்காம எதுக்கு வர்றீங்க? அதாவது என்ன சொல்றாங்க, கோவப்படாம பேசுனா அதான் சொல்றேன். பாரதி அப்படி ஏன் வந்து ஜெகத்தை அழிச்சோம்னா உணர்ந்தவன் தாங்க சொல்ல முடியும்.
இப்ப நான் அதுக்கும் சிரிச்சுக்கிட்டேன், படிச்சிருக்கா நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப வந்து நான் வேஷம் போறேன்னு அர்த்தம். அந்த வேஷம் போறது எனக்கு பிடிக்காது. நான் வந்து அது மைக்ல பேசுறேன், அவர் மைக் இல்லாமலே சத்தமா பேசுறாரு, நான் மைக்கிலேயே பேசுறேன். நான் சொன்னேன் நீ படிக்கவே இல்லை, படிக்கலன்னா படிச்சுட்டு வா வெளில போட்டு சொன்னது ஒழுக்கம் அது இருக்கு. இப்ப இவர் என்ன பண்றாரு, வந்து வாங்க ஓட்டெடுப்பு நடத்துவோம், நீங்க அந்த வீடியோ எல்லாம் நினைச்சிருங்க எல்லாரும், வீடியோ அதுல என்ன சொல்றாரு, ஓட்டெடுப்பு நடத்துவாங்கிறாரு. அவர் போய் உட்காருங்கன்னு சொல்லி அவரை சொல்லி உட்கார வச்சாரு. இவர் ராமனுடைய இது என்னன்னா, இந்த ரெசல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் என்ன சொன்னாரு, யுனானிமஸ் போட்டி ஒன்னா இல்ல, அவர் பிரேமானந்த அப்டேட் பண்ணாருல அது போட்டீங்களா? ஏங்க நீ கம்பெனில பாருங்க, டிசிஷன் தான் போடுவாங்க, டெலிபரேஷனை வந்து இப்ப எதுக்கு போடணும்? இப்ப அரசியல் கட்சி அந்த இடத்துக்கு ஏப்பா நீ வந்து எங்களுக்காக பேசுறியா சட்டசபையிலன்னா அந்த ப்ரொசீடிங் நான் பேசுறேன்ப்பா, அப்ப அவனுக்கு இப்ப இதுல என்ன அந்த அந்த இதுக்கு கிரெடிட் கேக்குதா? டிசிஷன் தான் முக்கியம், நீ என்ன சொன்னாங்கிறது அது தேவையில்லை, அதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. இப்ப ஆனா அந்த வீடியோல எல்லாமே வந்துருது. இப்ப இது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, இதை வந்து நாங்க போடாதான் போறோம், இதெல்லாம் பண்ணோம், நீங்க அதுலயே தெரிஞ்சுங்க. இப்ப யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கூட எல்லாருக்கும் தெரியும், இதுல ஒளிவு மறைவே கிடையாது. அப்ப இந்த ராமன் பண்ண வேலை என்னன்னா, அந்த ஈசி மீட்டிங் வந்து ஈசி மீட்டிங் வந்து இன்டர்னல் கன்சப்ஷனுக்காக நம்ம பேசுகிறது, அதை யார் சொன்னான்னு அவர் இது வரைக்கும் சொல்லல, அதை வந்து அங்க கேட்கிறாரு. அப்ப இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் இங்க ஈஸியில உள்ளவங்களே தான் அங்க இருக்காங்க. அதான் மனிதனுக்குங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுங்கிற அந்த உணர்வு. இப்ப இவர் பேசுறாரு, இப்ப சப்ஜெக்ட் இல்லாத பேசுறாரு. அப்புறம் இன்னொரு இது, அந்த பினான்ஸ் இது ட்ரெஷர் பட்ஜெட்டை வைக்கும் போது ஒரு 5000 ரூபாய் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் வந்தது. அது ஒருத்தர் கேட்டார், என்ன சார் இது 5000 ரூபாய் ப்ரொஃபஷனல் சொல்றீங்க, என்ன செலவுன்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், அந்த ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், அப்ப வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தார், அப்புறம் இப்ப ஈசி மெம்பரா இருக்காரு, லைவ் மெம்பரா. அவர் என்ன சொன்னாரு, ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிடுறோம்னு வச்சுங்களேன், அவர் உடனே அந்த அஜெண்டாவை போட்டுருக்கோம்ல, இதை பத்தி அவருடைய கருத்துக்கள் என்னென்ன சொல்லணும்னு சொல்லி எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிருவார். இப்ப என்னன்னா, ஒரு மீட்டிங் நடத்தினா இங்க வந்து நம்ம தான் டிஸ்கஸ் பண்றதா வச்சிருக்கோம், அதுல வந்து அங்க வந்து சொல்லலாம், அது இண்டிவிஜுவல் கருத்தா இருக்கணும், கலெக்டிவ் இதா வரக்கூடாது. கலெக்டிவ்னா அப்ப நம்ம முடிவு பண்ணி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஓட்டு எடுப்பு தான் கலெக்டிவ் வரும். ஒருத்தர் அவங்க கருத்தை இவங்க சொல்றது இவங்க நல்ல கிடையாது, இண்டிவிஜுவலா திங்க் பண்ணி சொல்லணும். இவர் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், அப்ப பர்பஸே இல்லையே, நீ எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்ட, அப்ப ஷோகாஸ் கொடுத்த, நீ வந்து ஏற்கனவே மிஸ்டர் ராஜேந்திரன் இருக்கும் போது இதே மாதிரி இமெயில் வார் நடந்து அவர் 2012லயே ஒரு ப்ரொசீடிங் போட்டிருக்காரு, இதுல ஈஸியா அது மெரிட்ல இருக்கு, அதெல்லாம் தான் அப்லோட் பண்ணிட்டேன். என்ன சொல்லியிருக்காரு, இந்த இமெயில் வார்ல கூடாது, எங்க பேசணும், ப்ராப்பர் அப்ரோப்ரியேட் ஃபாரம், ஈசியில பேசணும், ஏஜிஎம்ல பேசணும், இதான் சொல்லியிருக்காரு. ஆனா நோட்டீஸ் கொடுத்தேன், நோட்டீஸ் கொடுத்தா அவர் என்ன சொன்னாரு, கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு போறோம்னா அவங்க என்ன சொன்னாங்க, சோகாஸ் நடக்கிறது தான் தப்பு இல்லை, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணோம், அவர் சீனியர் அட்வொகேட் தான் எல்லாரும் கைட் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அது எல்லாம் பண்ணி போட்டா அது காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நமக்கு சாதகமாக வெற்றிகரமாக ஒரு வழக்கை நடத்திருக்கோம், அது பெருமை இல்லையா சிசிக்கு, இந்த கமிட்டிக்கு? அப்ப இவர் எழுந்திருக்கிறாரு, வாலண்டியரா இவரை கேட்கல, யார் ராமன், அவரு ரவிச்சந்திரன் வர முடியல, அதனால இது இவங்க ஜெயிச்சுட்டாங்க. அது என்ன அர்த்தம்? இவனுக்கு தெரியலன்னா தெரியாம இருக்கணும், ஆனா தெரியும். ஏன்னா அப்ப வந்து என் கூட நீ கோர்ட்டுக்கு வந்த, அப்பதான் அட்வொகேட்ட வந்து என்ரோல் ஆகல, கூட வந்த, சரி யாரோ ஒருத்தர் நமக்கு இருக்கட்டும், நம்ம வயசான காலத்துல எங்கேயா விழுந்து வச்சா கூட தூக்குறதுக்காக வாழ்வோம்னு, சரி வருவாரு, வந்து அக்டம் பண்ணுவாரு. இன்னைக்காரும் வாய்தா கேளுமா, இல்ல அது அப்ப அந்த அளவுக்கு அப்பெல்லாம் ஒரு இது கிடையாது. இப்ப என்ன பேசுறாரு, கோர்ட்ல போய் பேசு, கோர்ட்ல போய் எல்லாம் இங்கே பேசலாம், கோர்ட்ல போய் பேசி பார்த்தா தெரியும், பேசல. அப்ப நான் வந்து வேற அட்வொகேட்டை வச்சோம் இதை பிரசன்ட் பண்றதுக்கு. அவர் மிஸ்டர் வாஞ்சிநாதன் இருந்தாரு, அவரோட ஹெல்ப் பண்ணாரு, ஒரு ஜூனியரை காட்டினாரு, அவரை வச்சு நாங்க பண்ணோம். அவர் வந்து 10,000 ரூபாய் கேட்டாரு, அதுக்கு நாங்க பேரம் பேசி 5000 இதுதான் சொல்லி சொன்னேன். இப்ப இது என்னன்னா, இந்த ஒரு செயலை ஒரு கேஸ் போட்டாங்க, அதுக்காக எத்தனை தடவை நான் வீட்டுல கூட கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன், ஆபீஸ் போறேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு தான் போய் நிற்பேன். ஏன்னா இது வந்து பில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வேலை டியூட்டி செஞ்சிருக்கோம். நீ இப்ப இதை சொல்றதுன்னா அதை டிஃபைன் பண்றது தானே, இனி எதுக்கு சொல்ற இந்த மாதிரி. அப்புறம் என்ன வந்து பேனியன் ட்ரீ, அது நீங்க யாரையும் வளர விட மாட்டீங்க, ஏங்க நான் வளர விட மாட்டேன்னா என்ன, இதுக்கு மேல என்ன வளர, அந்த மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப இவ்வளவு பேசியிருக்காருல, எல்லாரும் எங்களை கொஸ்டின் பண்றீங்கல்ல, யாரு இப்ப கொஸ்டின் பண்றீங்கல்ல, இப்ப இதுல வந்து இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க கேட்கல, சரி அவங்க மேல விழுந்து பிடிக்கிடுவான்னு கேட்கல. ஏன்னா
அது வேற மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால அதை விட்டுட்டாங்க. இதனால 3 பேர் செஞ்சது இல்ல பாதிக்கப்பட்டது மிஸ்டர் வாசுதேவன், டாக்டர் வாசுதேவன். ஏன்னா அவர் முதல்ல கொஸ்டின் பண்ணாங்க. அடுத்தது பிரசிடென்ட்டுக்கு இதே இல்லைங்கிறார், பைலாவும் படிக்கல. அப்புறம் செக்ரட்டரி, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணது எண்ணி. இப்ப இவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க. இது என்ன எப்படி நடந்தது? எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில ஏஜிஎம்ல இந்த பிரசன்ஸ் ஆஃப் நடக்குதுங்க. இப்ப இதுக்கு அதாவது பைலாவில் இருக்கு. பைலாவில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்தா கம்ப்ளைண்ட் ஒன்னா என்னங்க அது? ஈசிக்கு முன்னாடி நடக்குது. அப்ப யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அதை கூப்பிட்டு, சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, எங்களுக்கு முன்னாடி நடந்தது, நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? இதை தான் நான் எடுத்து ஈசியில வச்சு என்ன சொன்னேன், ஈசி மெம்பர் கம்ப்ளைண்ட் தேவையில்லை, அதை தான் நான் சொல்ல போறேன். கம்ப்ளைண்ட் தேவையில்லை, நான் கொடுக்குறேன்ல செக்ரட்டரி நான் அதை பிளேஸ் பண்ணிட்டேன். என்னன்னா எடுக்கிறது வைக்கிறது ஈசி தான். இண்டிவிஜுவலா பாலுவோ மிஸ்டர் விஜயகுமாரோ இல்ல, ஈசியோட மெஜாரிட்டி டிசிஷன் இருந்தா ஒருத்தர் எடுக்கலாம். அந்த சட்டத்தை ஏற்றது அவங்க தானே. 2004 எல்லாமே மிஸ்டர் நா விஜயசங்கர் தான் அதை கரெக்டா போட்டாரு. ரிமூவல் ஆஃப் மெம்பர் போட்டிருக்காரு, அதுல அவர் கிளீனா போட்டிருக்கு. இப்ப இதுல என்னன்னா ஒண்ணுக்கும் ஃபீடிங். இப்ப கதவை தட்டிட்டு வான்னு சொன்னா, கதவு திறந்திருக்கும் போது கதவை தட்டுன்றா என்ன அர்த்தம்? கதவை தட்டிட்டு வான்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம், கதவே திறந்திருக்கீங்க, கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கு, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த சிச்சுவேஷனுக்கு நாட் ரிக்வயர்ட். அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன், பிபிடியில போட்டேன். கம்ப்ளைண்ட் நாட் ரிக்வயர்ட். அப்புறம் என்கொயரி ஆஃபீஸருங்கிறாங்க. இது குற்றம் நடந்தது, எல்லாரும் பார்த்துட்டோம். இது ஒண்ணு என்கொயரி பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை, அது அப்படியே டைரக்டா இப்ப செக்ரட்டரியே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க சொல்றாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணி ஷோகாஸ் நோட்டீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்கணும், கான்ஸ்டிடியூஷனா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். கொடுத்தா அவரு நீலகண்டன் ஒரு பதில் கொடுத்தாருன்னா இதுக்காக சம்மந்தம் இல்லை, எதையோ ஒண்ணு. இந்த ரஜினி படத்துல வந்தபோது டிலேடு இது ஏதோ சொல்ல அந்த வசனத்தெல்லாம் எழுதி என்னென்னமோ கொடுக்குறாரு, அதை கொடுத்தாரு. அது நாட் சாட்டிஸ்ஃபைடு. நம்ம அப்ரூவ்டு மெரிட் போட்டோம், மறுபடியும் ஈசியில வச்சோம், ஈசி அப்ரூவ் பண்ணணும்னு ரிமூவ் பண்ணோம். இது ஒரு கதை. இப்ப இதே போல ஈசி மெம்பருக்கு நாங்க செஞ்சிட்டோம். ஏன்னா ஈசி மெம்பரே ஒரு தவறு பண்ணும்போது நாங்களே பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது இந்த 2 பேரும் பண்ணாங்கல்ல, இது அன்னைக்கு எல்லாம் அப்செட் ஆகி உட்கார்ந்துருந்தோம். இருந்தா கூட ஒரு கமிட்டி போட்டு அவங்களை மறுபடியும், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஐ விட்னஸ் வீடியோ ரெக்கார்டு, அது பார்த்தபடியே, கம்ப்யூட்டர் மட்டும் பொய் சொல்லாது, பார்த்தபடி அது வேலையை ஒழுங்கா செய்யும். இப்ப நம்ம கூட அது காதுல வாங்கியிருக்க மாட்டோம், காது விழாது ஒண்ணு, நமக்கு வேற ஏதோ சிந்தனை இருந்திருப்போம், அது கரெக்டா பண்ணிருக்குல்ல. இத வீடியோ ரெக்கார்டிங்க பார்த்து இந்த கமிட்டி சொல்லணும்னு சொன்னோம். அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, 2 பேர் மேல மிஸ்டேக் இருக்கு, ராமன் மேல மிஸ்டேக் இருக்கு. ஆனா மாதவனை அவங்க சொல்லல. மாதவனை எதுக்காக சொல்லலைன்னு சொன்னாங்க, அதுல ஒரு ஃபேவரட்டிசம். ஏன்னா அந்த கமிட்டி இருக்கு, அவ எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணது, அந்த நான் அது ஒன்றும் அப்டேட் பண்ணிக்கல, நான் ஒன்றும் சொல்லிக்கல. அப்ப கொண்டாந்து அந்த கமிட்டியில் போட்ட வைக்கிறோம். அப்ப இந்த கமிட்டியில் இருந்தவங்க, நான் பேரை சொல்ல விரும்பல, சொன்னாங்க, சார் இப்ப இவங்க டெஃபினட்டா ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, நீங்க அந்த ஏஜிஎம்ல மிஸ்டர் ராமன் தவறு பண்ணாருன்னு சொல்லிட்டீங்க. அதே உங்க பேட்ச்மெண்ட், செக்ரட்டரியோட பேட்ச்மெண்ட் மிஸ்டர் மாதவன் தான் சூத்திரதாரி, அவர் தான் பண்ணியிருக்காரு. நீங்க இதை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்தீங்கன்னா நாங்க அப்ஜெக்ட் பண்றோம், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஈஸி தான் டிசைட் பண்ணணும். அப்ப எல்லாரும் மெஜாரிட்டியா சேர்ந்து மாதவன் மேலே ஈஸியோட அப்ரூவல்ல அப்புறம் ஷோ காஸ் ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அனுப்பிச்சாக்க அந்த மிஸ்டர் ராமன் இருக்காரு, இங்க ஒரு கேவைசி இங்கே கிடையாது, ஒரு அட்ரஸ் கொடுத்தா அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சா திருப்பி வருதுங்க, அந்த மாதிரி பர்சன்ஸே இல்லைன்னு. இதெல்லாம் வேக போலீஸ்ல நாங்க 1000 பார்த்துட்டோங்க. ஒரு தபால் வந்தா அந்த அட்ரஸ் மாற்றி விடுறது அங்க யாரும் சொல்ல மாட்டாங்களா, அது திருப்பி வருது. அப்ப மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சா அது எதையாவது சொல்லி அக்னாலஜ்மெண்ட் வராம, இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாம் அட்வொகேட்னா அதுவும் ஒரு நீதி மாதிரி தாங்க. நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்ட. இப்ப மாதவன் ரிசீவ் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் வந்துட்டு, ஆனா பதிலே கொடுக்கல. ஏன்னா இவனுக்கு என்ன பதில் கொடுக்கறது? அதாவது பாலு செஞ்சாலும் இல்ல, ஈஸி கொடுக்கும் போது ஈஸியா நீ அக்செப்ட் பண்ணல, என்னத்துக்கு நீங்க மெம்பரு? இப்ப இவ்வளவு நடக்குதுங்க. இப்ப தவறு செஞ்சாங்க என்ன சொல்றாங்க, மத்ததெல்லாம் மொழியிலே கிளியறிங்கிறாங்க, மொழியிலே கிளிய வளர விட்டா ஆபத்துங்கிறாங்க. ஆனா இப்ப இவ்வளவு இன்டிசிப்ளின் செஞ்ச பிறகும் இதை யாரும் அங்க கேட்கலன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா அது சொல்ல முடியாது, ஏன்னா எப்படின்னா நடக்கும் தெரியாது.
அதனால அவங்க கேட்காம அதை பத்தி நம்ம தப்பு சொல்ல முடியும். எல்லாம் ஏஜ் பர்சன்ஸ். அவங்க கேட்டாங்கன்னா இவன் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு பேசுவான். இப்ப இதை எடுக்கிறோம்ல, இந்த பாஸ்ட் பிரசிடென்ட் 5 வருஷமா வராம இருந்தாங்கல்ல, இவங்களுக்கு என்னங்க அக்கறை? இவங்களுக்காக வரலாம் நீதி கேட்டு. இப்ப இவர் என்ன பண்றாரு, மிஸ்டர் அவரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் பிரைம் பாயிண்ட் சீனிவாசன், அவர் என்ன பண்றாரு, ஒரு கமிட்டி போடுறாரு. என்னங்க அது, இது எந்த பைலான்னு சொல்லியிருக்கீங்க? எங்களை படி பைலா படி போங்கிறீங்க. அவர் பைலா போட்டு அவர் கமிட்டி போறாரு. அதுக்கு யார் பிரசிடென்ட்னாக்க பிரகாசாங்கிற ஒரு பிரசிடென்ட். அப்ப இவங்க எல்லாம் மெம்பரா. அவர் என்ன பிரகாசா என்ன கூப்பிட்டாரு, சார் நீங்க நாங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், அதுல நான் பிரசிடென்டா இருக்கேன், நீங்க வாங்க என்னன்னு நீங்க சொல்லுங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஏங்க பேசி தீர்க்கிறதா? என்னங்க பேசி தீர்க்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு சைபர் சொசைட்டில இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்ல இப்படி நடந்துக்கிட்டா அடுத்த யாராவது அட்டன் பண்ணுவாங்களா? ஐஜிடி ஏஜ் இன்னும் வரமாட்டாங்க. ஒரு ஐஜிடி ஏஜ்னா என்னங்க, ஒரு ஐஜினா எந்த மாதிரி ஒரு போஸ்ட், டிஏஜ்னா எவ்வளவு இதா பார்த்திருப்பாரு. எல்லாம் உட்கார்ந்துலாம் பெரிய ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. நீ அதுல இப்ப மாதவன் இன்னைக்கு பேசுறாங்க, அடுத்தது இன்னொருத்தர் ராமன் பேசுறா, இன்னொருத்தர் வருவாங்க, முன்சாமி ஒருத்தர் வருவாரு. இது டிசிப்ளினை நம்ம மெயின்டைன் பண்ணலனாக்க இது ஏஜிஎம்க்கு யாரும் சைபர் சொசைட்டியை ஒரு நல்ல இது நினைக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியம். நீ என்னத்த அங்க பேரம் பேசுறது? அப்ப அவர் சொன்னா, நான் இந்த 1 hour பேசியிருப்பேங்க அவர்கிட்ட. அப்ப அவர் சொன்னாரு, அதாவது என்னன்னா தெரியாத மாதிரி, என்ன சார் நடந்தது, எனக்கு ஒண்ணுமே புரியல சார், என்ன சார் சட்டப்படி நீங்க செய்யலையாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலையாம, அவங்கள இது பண்ணலையாம, இப்படியாமே அந்த மினிட்ல போடலையாம, மினிட்ல யுனானிமஸா. நான் என்ன சொன்னேன், ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது எல்லாருடைய ஒப்புதலை தான் கொண்டு போகணும்னு எங்களுடைய எண்ணம். அதனால்தான் சொன்னேன், இந்த யுனானிமஸ்லி நாட் அப்ரூவ்டுனா அது எல்லாருமே நாட் அப்ரூவ்ட அப்படி அர்த்தம் கிடையாது. ஒரு மனதாக எல்லோரும் ஒத்துக்கல. அப்ப அந்த 14 ஓட்டுல ஜெயிச்சுது, அது கரெக்ட் இல்ல. இதை போட்டா இதுல ஒரு குறை, எது நம்மளை குறை சொல்றது, இதை நல்லா கண்ணில் விளக்காட்டிய விட்டு பாக்குறாங்கல்ல. இப்ப மாதவன் செஞ்சதை நான் முதல்ல வீடியோ கேட்கல, வீடியோ போட்டு பார்த்தேன். அப்புறம் சார்ஜ்ல டிரான்ஸ்கிரிப்ட், ஏன்னா என்னவாதான் பண்ண முடியும், மேல எழுந்து அத என்னென்ன அவன் சொன்னான்னு சொல்லிட்டு டிரான்ஸ்கிரிப்டை எடுத்து போட்டேன். அப்பவும் ஒருத்தர் கூட ஐயோ இப்படியா பேசியிருக்க மாதவன், அப்ப இது ஈஸி செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு நீ பாஸ்ட் பர்சன்ட் சொல்லியிருக்கா வேண்டாமா? நாங்கெல்லாம் அப்ப காப்பியை குடிச்சிட்டு, மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம், நீ என்னகிட்ட எந்த வித தவறும் கிடையாது, நாங்க தவறு செஞ்சவங்களும் நடவடிக்கை எடுப்போங்க. சைசில பாலு இருக்காரு, விஜயகுமார் இருக்காரோ, யார் இருக்காங்களோ இல்ல, இதுல எத்தனை பேர் வேணா போட்டோம். ஆனா சைசில டிசிப்ளின் இருக்கணும், அது இருந்துட்டு போட்டோம். நீ அடுத்தது அவை இது மாதிரி போடுறாங்க. யாரு மிஸ்டர் மாதவன் நீ இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருக்க, கடைசியா உனக்கு வாங்கி தரேன், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எனக்கு ஆள் இருக்கு, எனக்கு 4 பாஸ்ட் பிரசிடென்ட் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க, உன்னை தூக்கிட்டு நீ அவமானப்பட்டு போற, நாங்கெல்லாம் வந்துருவோம். எப்படி பாருங்க. அதாவது இது நம்மளோட பழகி, அதாவது இப்ப இந்த நிகழ்ச்சி என்ன காட்டுச்சுன்னா தோலை உரிச்சு காமிச்சு, யார் நண்பன் யார் பகைவன். இது கேட்டதுனால இப்ப எனக்கு என்னன்னா இது விட்டுருவோன்னு, ஏன்னா எனக்கு எதிரி என்னுடைய மகனே நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் ஏன் செய்யக்கூடாதுன்னா என்னுடைய ஹெல்த்தை பார்த்து சொல்றான், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இதுல. ஏன் பாரு, ஆனா இப்ப இவங்க ஹெல்த்தை பார்த்து சொல்லல, அதாவது என்னன்னா தனிமை என்னங்க புகழ் வருது. இப்ப இதுல சைபர் சொசைட்டில நான் பெரிய என்ன வருது, நான் யாரையும் டெய்லி 4 கால் வருதுங்க, அவ்வளவுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பணமா வாங்குறோம், அதெல்லாம் அப்படிலாம் அது வரல. அப்ப இத செய்யணும். இப்ப இவங்க பாருங்க டோட்டலா பாய்காட் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களுக்காக கூப்பிட்டோம், இப்ப இவங்களுக்காக எவ்வளவு ரெடி பண்ண, ஆனா இது உழைப்பு எப்போதுமே வேஸ்ட் போகாதுங்க. இப்ப இவங்களால நான் எல்லாத்தையும் வெப்சைட்ல போட்டோம், இந்த கணக்கு கூட போடக்கூடாது. என்னங்க கணக்கு போடக்கூடாது, இது என்ன நம்ம என்ன திருட்டு வேலையா பண்றோம்? கணக்கையும் போடுவோம், எல்லாத்தையும் போடுவோம், எல்லா அக்கௌண்ட்டையும் போடுவோம், எவ்வளவு பணம் கொடுத்தாரு, யார் பணம் கொடுத்தாரு என்ன போடுவோம். ஏன்னா அவரு இங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு என்ன சார் அந்த சைஸுக்கு கொடுத்தீங்களா, எனக்கு கொடுக்க 1 லட்சம் சொன்னாங்க. அவர் யார் கொடுத்தாரு வேணா போடாம இருக்கலாம், ஏன்னா இப்ப இருக்கிற ஒருத்தரே கொடுத்துருக்காரு, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பேரை போடும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதுதான் உடைய எங்களுடைய வரவு செலவை போட்டா என்னங்கிற, அதுக்கு தானே இது என்ன அது பிரைவேட் இதா, அதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த சந்தர்ப்பம் இப்ப எனக்கு என்னன்னா வாய்ப்புகள் கிடைக்குது, வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா இப்ப நம்மளுடைய நண்பர்களால தான்.
யாரு? ராஜேந்திரன், நான் வந்து ஒரு மாதவன், ராமன். ராமன் வந்து இவனை வந்து எனக்கு சர்வீஸ்க்கு முன்னாடி தெரியும்னு சொன்னேன். மாதவனை வீட்டுக்கு போயிருக்கோன்ட்டு. இவர் வந்து 35 வயசுல, நான் வந்து 2005ல சைபர் செல்ல இருந்தப்ப ஏசியா இருக்கேன். இவர் வந்து ஒரு யூஎஸ் கம்பெனிக்காக ஒரு ஃபைலை தூக்கிட்டு வருவார். யார்? ராமன். நான் ஒரு சின்ன பையனா இருக்காரு சொல்லிட்டு நான் உட்கார வச்சு, நான் எப்பொழுதுமே அப்படிதான், இந்த பவர் இருக்குங்கிறது ஆடுறது கிடையாது, உட்கார வச்சு பேசுவேன். அந்த அளவு பழக்கம். நான் தான் அவரை கொண்டாந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நான் தான் அவரை செக்ரட்டரியாவே ஆக்கலாம்னு பார்த்தேன். அப்பதான் எனக்கு என்னன்னா, நான் நல்லவன் இல்ல, நான் நம்பிடுவேன். ஆனா நான் வந்து விஷயம் இன்வெஸ்டிகேஷன் போனாக்க எல்லாரும் சந்தேகப்படுவேன். அது யாரா இருந்தாலும் சந்தேகப்படுவேன். ஆனா மற்ற விஷயத்துல எல்லாரும் நம்பிட்டேன். ஆனா இவங்க வந்து எப்படி இருந்தாங்கிறத இப்பதான் அது உண்மையான ஈஸியில இருந்துகிட்டு. இப்ப ஈஸியில இருந்தவரே இப்ப இவர் இருக்காரு நினைக்கிறேன், யார்? ட்ரெஷரரே போய் இந்த 26 பேர்ல கைது போட்டாரு. சார் என்னன்னு தெரியாது சார், நான் கைது பண்ணேன். ஏங்க என்னன்னு தெரியாம கைது போடுவாங்க? கையெழுத்து போட்டு என்னன்னு தெரியாம கைது போட்டா இப்ப படிக்காதவங்க கூட ஏமாற மாட்டாங்க. எதுக்கு கைது போடுற? இப்ப ஒன்ன எடுத்து நீயே கத்தி எடுத்து கொடுத்துக்கிறியா? ஈஸியோட முடிவுப்பா, ஈஸி தான் கொண்டு போச்சு. இந்த பைலா வந்தா என்ன வராட்டியா? இப்போ என்ன முடிவு பண்ணிட்டோம்? நான் முடிவு இப்ப நான் சொல்றேன், அது ஒரு சஜஷன் தான். இனிமே இந்த பைலா வச்சு கொண்டு போகலாம், சூப்பரா இருக்கு. நான் இதை மட்டும் இந்த பவர் பாயிண்ட் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு தெரியல. இப்ப மெம்பர் என்கேஜஸ் ஆக்டிவ் டெட்ரிமெண்டல் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி, இதுதான் ஆரம்ப காரணம். இப்ப இது டெட்ரிமெண்டல் இல்லையா? இந்த புகழை குறைக்கிறது இல்லையா? இப்ப ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் நாட் ரிக்வயர்ட் ஆஸ் அ டெட்ரிமெண்டல் அக்கார்டிங் தி ஏஜிஎம். ஏன்னா அந்த சீனியர் அட்வொகேட் இருக்காரு, என்கொயரி ஆஃபீஸர் செக்ரட்டரி போட்டாச்சு, ரிப்போர்ட் ஷேரிங் போடுறாங்க, ஷோ காஸ் நோட்டீஸ் அவளுக்கு அனுப்பிச்சு எக்ஸ்பிளேஷன் கேட்டிருக்கோம், டெலிபரேஷன் நடந்தது, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டு அது அடுத்த ஸ்லைட் போங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க மேல ஸ்லைடு போங்க. அதாவது ரொம்ப அர்த்தத்தோட படிக்கிறாங்க பாருங்க. இப்ப வந்து ஈஸி தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஒரு மெம்பர் உள்ள நுழைஞ்சா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஈஸி, அது எடுக்கிறதும். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் ஹியரிங் சார். அவர் சீனியர் கிளம்புறாங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். இப்ப என்னன்னாக்க அந்த இந்த ஈஸி தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, ஈஸி தான் ரிமூவல் அத்தாரிட்டி. இப்ப ஈஸி ரிமூவ் பண்ண பிறகு இத வந்து நாங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் செக்ரட்டரி போட்டுட்டா என்ன ஆக்டிவிட்டிஸ் பூரா வருஷம் ஆனுவல் ஜெனரல் பேடி மீட்டிங்ல வைப்போம். அப்போ வந்து இந்த மாதவனையும் ராமனையும் நீக்கிறது தவறுன்னு சொல்லி 75% ஓட்டு அவங்களுக்கு பேர் அளிச்சா நம்ம வந்து அந்த ரெசல்யூஷன் டிஃபீட் ஆனா கூட அவங்க என்ன சொல்றாங்க, ரீஅட்மிஷன், புது மெம்பரா சேரலாம். இதுதான். இப்ப அது இஜிஎம் எல்லாம் வைக்க முடியாது, ஏஜிஎம் தான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பைலா படி நடக்குதுங்கிறாங்கல்ல. இந்த பைலா படினா நெக்ஸ்ட் ஏஜிஎம்ல இந்த மாதிரி இந்த வருஷத்துல இந்த 3 பேர் இந்த மாதிரி ஏஜிஎம்ல தகராறு பண்ணாங்க, அவங்களை நீக்கிருக்கோம் அப்படின்னாக்க அது இவங்களுக்கு சார்பா இப்ப 100 பேர் இருந்தா 75 பேர் இவங்களுக்கு வந்து போட்டு இல்ல அவர் மாதவன் வந்து நல்லதான் பண்ணியிருக்காரு, அவர் கேட்டதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்புறம் எடுக்கலாம். இப்ப அடுத்து கீழே போங்க, டிக்ளரேஷன். ஏன்னா நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க. இந்த ஃபார்ம் நான் ரெடி பண்ணலைங்க, இந்த பைலா நான் ரெடி பண்ணல. இந்த டிக்ளரேஷன் என்ன அழகா அவரு அந்த ஃபவுண்டர்ஸ், அது யாரு பிரைம் பாயிண்டா இருக்கட்டும், ராஜேந்திரனா இருக்கட்டும், நாவியா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவர். ஏன்னா 2004 நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஆள் தான் எப்போதும் நல்லா ஒருவர் உள்ள அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் பழகிற மாதிரி. அப்ப நாவி தான் கஷ்டப்பட்டாரு, அதுக்கப்புறம் ராஜேந்திரன் தான் கஷ்டப்பட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். அப்ப நாவி வந்து நாவியோ யாரோ இப்ப இந்த டிக்ளேர், ஐ டிக்ளேர் ஆல் த டீடைல் பர்னிஷ் அபவுட் ட்ரூ டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஐ ஹேவ் ரெட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்னிங் த சொசைட்டி அண்ட் ஹியர் அண்டர்டேக் அபைட். பாருங்க, இதை படிச்சுட்டேன். அது வந்து என்ன சொல்றாங்க, இவன் சேரும் போதே எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அப்பதான் வரணும். ஐ ரிக்வெஸ்ட் த சொசைட்டி அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ப ஈசி மெம்பர் டு என்ரோல் பி as a member as per details given above. I understand the society and the board of directors are empowered to terminate my membership at any time without assigning any reason therefore. எந்த காரணம் சொல்லாம நீக்கலாம் அப்படின்னு நீ அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு வந்திருக்க. I would like to contribute the function and activities of சைசிங். இப்ப என்னன்னா 5000 ரூபாய் பணம் கொடுத்தது முக்கியம் இல்லைங்க, இந்த மெம்பரா சேர்றவங்க
கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்ல தெரிஞ்சுக்கிட்டா சொல்லிக் கொடுக்கணும். சும்மா வந்து இன்னமும் வந்து இதுல ஜாயினே பண்ண முடியாது, ஈஸியா வச்சா ஜாயின் பண்ண முடியாது இருக்காங்க. இப்ப இது என்ன சொல்றேன், இப்ப இதுல என்ன கண்டிஷன் எப்படி வேணா நீக்கலாம். ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுது, அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு தான் வந்து ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்குறோம், ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறோம். அதுல இல்லைன்னா பண்றோம். இப்ப கீழே போங்க. இப்ப அடுத்த ஸ்லைடு. இப்ப நீலகண்ட மேல உள்ள சார்ஜ் நம்ம வேகம் போயிடலாம். Failure to follow established raised unauthorized objection to item approved by majority vote without due. இப்ப அதுல மெஜாரிட்டி ஓட்டு வாங்கி அதுல வின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீ அதை அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. அது ஒண்ணு. அது அடுத்தது disruptive conduct during the engaged conduct the disruptive proceedings stating a poor example. என்ன சத்தம், என்ன ஆட்டம், ஆட்டம் தான் ஆட்டம், அந்த மாதிரி ஆட்டம் அப்படின்னாரு. அப்புறம் ஆக்ஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் பொட்டன்ஷியலி ஹார்ம் ஐசி ரெபுடேஷன் பர்டிகுலர்லி வித் நியூ மெம்பர்ஸ். இப்ப இதை பார்த்தோன்னு என்னன்னா புது மெம்பர்லாம் என்னங்க இப்படி நடத்துறாங்க ஏஜிஎம் அப்படிங்கிற மாதிரி வரும். அது நீலகண்டன். ராமனுக்கு வந்து Raman's statement during the AGM about the dismissal of the case was inaccurate and misled the members about the legal proceeding. The misrepresentation could harm the reputation of SIC and undermine the integrity of executive committee. Right? அப்புறம் மிஸ்டர் ராமன் யூஸ் ஆஃப் கான்பிடென்ஷியல் இசி மீட்டிங்ல நடந்ததை இது வந்து மினிட்ஸ் டூயிங் தி ஏஜிஎம் வாஸ் அன்ஆத்தரைஸ்ட். திஸ் ரைஸ் a concern about his access to sensitive information outside his role and constitute breach of trust. அப்புறம் deviation from the agenda. Raman action raises issue unrelated to the AGM agenda were disruptive and hindered the smooth conduct of the meeting. The behavior goes against the principles of professionalism and respect for meeting structure. அடுத்தது மாதவ் undermining the voting process. Madhav post vote objection regarding the legitimacy of the voting process. This act is detrimental to the interest of the credibility of society, disrupting the authority of the presiding officer. Mr. Madhav repeated challenge of Dr. Vasudevan authority despite clear delegation from the president is a direct violation of society governance. Such this behavior is disruptive and disrespectful to the leadership of SIC. Attempting override president decision. By attempting override president decision to delegate the voting process to Dr. Vasudevan, Mr. Madhavan has showed disregard for the authority vested to the president as per the SIC bylaw. Mr. Madhavan action disrupted the smooth conduct of the AGM and hindered the effective functioning of the meeting. His objection raised after the vote was concluded were unprofessional, inappropriate for the setting of an AGM, creating a division within the society. His insistence on challenging the vote and public criticism of the process fosters division and creates unnecessary faction within the society. This is detrimental to the unity and professional atmosphere of SIC. Thank you, sir. நம்ம வந்து யாருக்கு சொல்ல நினைச்சோமோ அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வந்து எப்படி போடதான் போறோம், அது அவங்க காதுக்கு போயிடும். ஆனா நீங்க நம்ம எல்லாரும் கேட்டதுக்கு நன்றி. ஏன்னா உங்களுக்கு நீங்களும் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அடுத்தது பேச முடியும். இப்ப இருக்கிற கொஞ்ச நேரத்துல வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. முதல்ல பிரசன்ட் சார். தேங்க்யூ சார். Dr. Vasudevan, advocate, life member. Sir, request you to provide your view. இருக்காரு வாசுதேவன் சார்? அவர் இல்லைன்னா இவர் அட்வொகேட் அட்வொகேட் பாலசுப்ரமணியன் சார். Yes, sir. Good afternoon, sir. Good afternoon to everybody. Sir, Secretary explained in detail the reasons behind the termination of the 3 members, and everybody have seen the video clippings of that AGM. It is an utter disorderly behavior. It was unexpected of a reputed society like SIC with senior members to behave like this. ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன்ல மீட்டிங்ல கூட இந்த மாதிரி நடக்குமான்னு ரொம்ப டவுட். அதனாலதான் ஈஸியில் நம்ம சொன்னோம் all the 3 people have to be proceeded against with disciplinary action அப்படின்னு சொல்லிட்டு. சார், we are going as per the bylaws. எல்லாமே லாஃபுல்லா ரூல் ஆஃப் பஞ்சாயத்து பண்ணி மீடியேஷன்ங்கிற கொஸ்டின் எங்க வருது? நம்ம லாஃபுல்லா ரிமூவ் பண்ணிருக்கோம். let them go to the court and fight. அதுல I appreciate Mr. Ravichandran. He went to the court. Subsequently he lost. That is a different matter. But they have their recourse is only to go to the court.
I don't know why the past presidents, for 3 or 4 past presidents who are not at all involved in any of the affairs, who are not concerned about the growth of this IC, or who are not bothered about the activity, all of them have ganged up together, and they are trying to interfere in the lawful affairs of this IC. They have called for the extraordinary general body meeting, and when it is convened, none of them are present today. So that shows their motive. They want to create some ruckus or confusion in the SIC. I don't know what for. Probably it is a personal vendetta against the secretary, or enmity or jealousy against the secretary or something. But we have nothing personal against anybody. We are concerned only about the reputation and proper conduct of SIC. So what we have done is very lawful. Their only recourse is to go to the court of law. Let them go to the court of law. நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் வந்து அவங்க கேட்டதுனால கன்வீன் பண்ணியிருக்கோம். But they have also not participated. Hereafter, anything I suggest that they let them go to the court. Let us not give room for any intrusion or any mediation. இன்னைக்கு நம்ம வைஸ் பிரசிடென்ட் மெசேஜ் போடுறாரு, அவங்களுக்கு அஃபெக்டட் பர்சன்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண விடாம இந்த மீட்டிங் நடத்துறது சரியில்லை, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட்டுங்கிறாரு. Where is the question of the expelled members participating in the extraordinary general meeting? ஒரு பேசிக் லா இது கூட தெரியாம இந்த மாதிரி பேசினாங்கன்னா ஆபீஸ் பரர்ஸ், ஐ எம் வெரி பெயின் டு சே தட். So their aim is only to create utter confusion. So I request the president to record or pass a resolution in the extraordinary general this meeting that the extraordinary general body meeting convened today unanimously passes a resolution confirming the expulsion of the 3 life members due to their disorderly conduct and the unlawful and unwarranted interference of a group of persons in the affairs of SIC, contrary to the interests of the SIC, and the extraordinary general meeting condemns the same. Like that, I request the president and secretary to pass a resolution in this extraordinary general meeting, sir. With this, thank you. Thank you. Thanks, Balasubramanian sir, for your view. Mr. Vasudevan. புவனேஸ்வர் ஏதாவது பேசுறாரு? புவனேஸ்வர் இவர் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் சார். இல்ல, அவரு டிரைவிங்ல இருப்பாரு, அவர் வேண்டாம், கேட்டு பாருங்க. இவரு audio we can actually register because he already registered view. சரி. ஹரிகிருஷ்ணன் சார், are you there? பேசலாமா சார்? பேசலாம். வீடியோ வர வேண்டாம், நீங்க ஆடியோல you can talk. ஆடியோ டைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். No problem. நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு வந்து நான் அந்த இசி மீட்டிங்ல ஐ வாஸ் ஆல்சோ தேர், பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜஸ்ட் விட்னஸ் சம் ஸோ அன்வான்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் சம் பீப்புள். அதாவது இது வந்து சைபர் சொசைட்டி வந்து இட்ஸ் அ வெரி நான் ப்ராஃபிட் அண்ட் அவர் மோட்டிவ் இஸ் ஒன்லி டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ். ஸோ இதைத்தான் பார்க்கணும். அது இல்லாம மற்ற வந்து ஈகோ கிளாஸ் அண்ட் பர்சனாலிட்டி இஷ்யூஸ் அதெல்லாம் இங்க வரவே கூடாது. இது வந்து யாருமே வந்து இந்த ஒரு பெனிஃபிட் இல்லாம தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து அன்னைக்கு கொஞ்சம் அன்பிளசண்டான ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது. பட் நம்மளுடைய பைலா வந்து அது போட்டு ஓட்டிங் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஐ வில் நாட் அக்செப்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ஃபோரம்லயும் அது கிடையாது. ஓட்டிங் விடுறதுக்கு முன்னாடியே வெதர் ஐ அக்ரி ஃபார் ஓட்டிங் ஆர் நாட் அப்படிங்கிறத சொல்லிடுறத தவிர, ஓட்டிங் முடிச்சு எல்லாமே வந்து இட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி பாஸ்ட் ஃபார் தி அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற போது வந்து அதுக்கப்புறம் வந்து நோ வில் நாட் அக்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோரம்ல வந்து இட் கனாட் பி அக்செப்டட். நம்மலாம் வந்து ஒரு அந்த பர்டிகுலர் லால வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சொசைட்டிஸ் ஆக்ட்ல. ஸோ அதனால வந்து இந்த ஆக்ஷன் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஆக்ஷன் எடுத்தது எல்லாமே வந்து ஐ அக்ரி ஹோல் ஹார்ட்டட்லி. ஸோ அது வந்து சைபர் சொசைட்டியோட நம்மளுடைய ஃபியூச்சர் க்ரோத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூஸ்ல இருந்தால் நம்ம வெளியே வரணும். ஸோ அது வந்து இவ்வளோ அதுக்கப்புறம் எடுத்த ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஐ டோட்டலி அக்ரி சார். தேங்க்யூ வெரி மச். Thank you. Sir, good morning, sir. This is Vasudevan, sir. I would like to add, yes, sir. Yes, sir. Hello. Yes, sir. Sir, actually, I'm also driving in between. There may be a disconnection. Okay. So, see, other day, exactly, I was authorized by the president to actually conduct the voting. Okay. So, I have also, as per the process, I have conducted the voting procedures, and out of actually 22 people, 14 people have voted in our favor. I also declare. Actually, the president only declared the results. Once the result is declared, so no member or any member have no authority to
challenge the decision of the EGM. Okay, I also informed actually Balu sir not to reopen this topic anywhere or afterwards, because it's the agenda has been approved by the majority of the people. Okay, so whatever we have done, we have done it as per the law only. But these people know with some hidden agenda, they created some ruckus and this thing, but they couldn't win. So as far as our activity is concerned, it is very fair and actually justifiable and as per the law only. So we need not worry about anything. We can go ahead and actually concentrate on the further proceedings. And the expulsion of actually members were also done as per the due process of law. So we need not worry about it. In case if they have anything, let them go to court. He will challenge it before the court. That is what my actually humble submission, sir. Okay, sir. Thanks for sharing your views, sir. Next, Mr. Bhuvaneshwaran. வேற ஏதாவது பேசுறாங்க கேட்டுக்கு. அவர் இவரு ட்ரெஷர் இருந்தா ஏதாவது பேசுறாரு கேளுங்க. Mr. Chokkalingam. Chokkalingam. யாரு அவர்தான் சொக்கலிங்கமா? விவோவா? Mr. Umashankar. ஓ இல்ல பேச விருப்பம் இல்லைன்னா பேச யாராவது விருப்பப்படுறாங்கன்னு கேளுங்க. இவர் இல்லையா? வேறுங்க. Okay, I have covered the registered members. Where are interested? Anybody wanted to provide your view? Just raise your hand so that I can follow through the sequence. இந்த அடிஷனல் ப்ரொஃபஸரா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், உங்களோட பர்மிஷன்ல. அது முடிச்ச ஒரு சொல்லு பேசலாமா பிரசிடென்ட் சார்? One second, sir. Where are interested? Just கேட்டுட்டு சொல்லுங்க. Anybody else? Prem, Mr. Kandasamy, Mr. Prem. கந்தசாமி இருக்காரா? இருக்காரு. ஏதாவது பேசுறீங்களா? கந்தசாமி சார். நந்தகுமார் பேசுறாரு. நந்தகுமார் எதுவும் பேசுறீங்களா? பேச விருப்பம் தான் பேசுங்க. அவரு இதை பண்ணி நந்தகுமார், I think you are on mute. இல்ல அவரு பேச விருப்பம் அதையா அவருக்கு இது பண்ணுமா? சரி விட்டுருங்க பேச. இப்ப ஃபைனலா நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். இது ஒரு ப்ரொபோசல் மாதிரி சொல்றேன். அதாவது ஹலோ சரி, அதாவது என்னன்னா இப்ப ஈஸிலே இருந்துகிட்டு இப்ப வந்து பிரேமானந்த் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வரவே இல்லை. அந்த 26 பேர்ல கையெழுத்து போட்டது ஒரு ஆள், அவர் வரவே இல்லை. இப்ப ஆனா 26 பேர்ல கையெழுத்து போட்டு ட்ரெஷராகவும் இருந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்திருக்காரு, அவர் இன்னும் பேசல. இருக்காருல்ல ட்ரெஷரரு? இருக்காரு. இப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு, இப்ப வராது பத்தி நினைக்கிறேன். இல்ல இப்ப இவர் வராத பத்தி கூட இல்ல ஸ்ரீதர். இப்ப நான் அதை ஃபுல்லா படிக்கல. இப்ப அவரு பாலு சார் சொன்னதை வச்சு சொல்றேன். அவங்கள அலோவ் பண்ணா என்ன அர்த்தம்? அப்ப வந்து அடிப்படையே புரிஞ்சுக்கலனாக்க இவங்க மேலேயும் ஒரு எனக்கு என்னன்னா, அதாவது எத்தனை பேரை தான் நம்ம கேட்கறதுன்னா, இது என்னன்னா புரிஞ்சுக்காமலே இருக்காங்களே. அதான் இவங்களுக்கு ஒரு நம்ம இதுல வந்து ரெசல்யூஷன் போட்டு இல்ல அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு இதாவது கேட்கணும். என்ன எதை வச்சு பேஸ் பண்ணி அவங்கள வர சொல்லணுங்கிறாரு இவரு. என்ன அதாவது இவ்வளவு பேசியும் நான் அதான் சொல்றேன், யூ கேன் லீட் எ ஹார்ஸ் டு வாட்டர். நான் ஃபர்ஸ்ட் போட்டப்ப கூட அது எனக்கே வந்து போடலாமா வேண்டாமா இந்த மாதிரி போட. ஏன்னா நம்ம ஒரு அளவுக்கு தாங்க எடுத்துட்டு போலாம். இப்ப இவருக்கு போட்டா இவர் வரவே இல்லை, வந்தாதானே இது புரிஞ்சுக்க முடியும். அவங்கள அலோவ் பண்ணலனாக்கா அது சைசிக்கு இது என்ன அர்த்தம்னு கேட்கல. நீங்க இது மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, நம்ம இந்த EGMல ஒரு முடிவு எடுக்கிற இந்த மூணு பேர் இப்ப ட்ரெஷரர் ஒரு பொறுப்புல இருக்காரு, வந்துட்டாரு. ட்ரெஷரர் பொறுப்புல இருக்காரு, வந்துட்டாரு. ஆனா இப்ப இவங்க 2 பேரும் வரவும் இல்லை. ஆனா அவர் வந்து ஏதோ உடம்பு முடியலன்னாரு. இப்ப அதாவது நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணலாம் ஹெல்த் கிரவுண்ட்ல, கரெக்டானா? ஆனா வந்து ஸ்ரீதர் போட்டது ரொம்ப அது வந்து அவங்கள பேச விட்டா அவர்தான் சொல்றாரு, இல்ல இவங்கள பேச விடணுங்கிறாரு.
சார் படிச்சு பாத்தீங்களா? இல்ல இல்ல அவங்கள இண்டக்ட் பண்ணணும்ன்றாரு. அவங்க வந்து மீட்டிங்ல இஜிஎம் அவங்க இல்லாம இது பண்றது, அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்கணும், அவங்கள உள்ள இது பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் அது என்னங்க ஒரு இது இந்த காமன் சென்ஸ் இல்லைன்னா இவர் மேல நடவடிக்கை எடுத்துதாங்க ஆகும். வேற வழியே கிடையாது. நீங்க அதை நீங்க எத்தனை அந்த கருத்தை சொல்லுங்க எல்லாரும். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி நடவடிக்கைன்னு எல்லாரும் மேலும் நடவடிக்கை எடுக்க போறோம் சார். இக்னோர் பண்ணிடலாம். Expulsion of the three life members. And this topic is closed for once and all. No further discussion. When they have to go to court, including office. Nobody should talk about water. Thank you, sir. Very good idea. சரிங்க சார், பாலசுப்ரமணியன் சொல்றது கரெக்டான பாயிண்ட். இந்த டாபிக்கை இனிமே இங்க யாரும் பேசக்கூடாது. ஏதாவது வேணா கோர்ட்டுக்கு போகட்டும். இதோட இந்த டாபிக் முடிச்சுட்டு நம்ம ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம். இல்ல நமக்கு மென்டல் அகனி ஆயிடும். தேங்க்யூ சார். நம்ம 12 நோக்கி போயிட்டோம். நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னா அது முடிச்சிருங்க. அவர் இப்ப புவனேஸ்வர் ஏதாவது பேசுறாரு கேளுங்க. இல்ல கேட்டேன், அவர் ஒன்றும் இது இல்லையே சொல்லல. சரி, வேற யாரும் இல்லைங்களா? கந்த சார் இல்லை. சரி, ரைட். ஓகே சார். ஸோ கன்க்ளூஷன் வந்து இதுதான். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் இன் தி இனிஷியல் அந்த ஒரு வெல்கம் அட்ரஸ்ல, இந்த சைசி இப்போ இருக்கக்கூடிய இந்த இசி வி ஆர் கமிட்டட், வி ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரோக்ராம், வி கண்டினியூ டு அரேஞ்ச் மோர் அண்ட் மோர் ப்ரோக்ராம்ஸ். அதான் நான் சொன்னேன் கிளியரா, வாட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் வி ஹவ் கண்டக்டட், என்ன ரோட் மேப்ல இருக்கு, அந்த ஃபோக்கஸ் வந்து இல்லை. தேர் ஆர் சர்டன் ஹர்டல்ஸ் விச் வி வில் ஓவர் கம். இந்த மாதிரி இந்த சில இஷ்யூஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னாக்க, this is the elite group, the people who worked in the government, people who are working right senior level in the corporate, senior advocates, எல்லாம் இருக்கக்கூடிய elite group. அப்படிங்கிற போது வந்து we should have a clear discipline. அந்த டிசிப்ளினுக்கு வந்து காம்ப்ரமைஸ், அதில் வந்து we should not set any precedents, right? இந்த மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் ஏதோ ஒரு இது பண்ணி நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்க they can create ruckus and they can bring the curtail, right? என்ன இது ரெசல்யூஷன் வருது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் அபைட் இந்த டிஃபைன்ட் அந்த பைலா. அதில் வந்து டீவியேஷன் கிடையாது, அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. வாட் எவர் தி செக்ரட்டரி ஹஸ் டன், டியூ ப்ராசஸ், ஃபாலோயிங் தி டியூ ப்ராசஸ் ஆஸ் பர் தி பைலா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸு, கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூயிங் ஷோ காஸ் நோட்டீஸ், ஆஸ்க் ஃபார் தி எக்ஸ்பிளனேஷன். எங்கே டைம் கேட்டாங்களோ he has also given the extension பண்ணிட்டு then he followed the process. அதுல any deviation on the process, always there is opportunity to challenge, right? மற்றபடி let's come back, we look for all the support SIC members on the program. Yes sir. சார் அதாவது இப்ப ஒரு விஷயம் சொல்ல வந்தாச்சு. இப்ப அந்த 30/12 நான் வந்து நோட்டீஸ், அதாவது அந்த வர்ச்சுவல் இஜிஎனுக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது அதுல வந்து என்ன பண்ண, எத்தனை தடவை நீங்க வந்து விசிட் பண்ணீங்க நம்ம வெப்சைட்டை, எத்தனை தடவை வந்து ஏஜிஎம் அட்டன் பண்ணீங்க, ப்ரோக்ராம் ஒரு கேள்வி கேட்டிருந்தது. அது வந்து கம்பல்சரினா அட்டெம்ப்ட் தான் கம்பல்சரி, ஆன்சர் வந்து என்ன போடணும்னு சொல்லலை. ஆனா அதுக்கு வந்து இப்ப நான் வந்து மாதவன் நடந்ததுக்கு ஒண்ணும் பண்ணல. இப்ப இந்த இதுக்கு வந்து என்ன பேசலாமோ அவ்வளவு கபாலியும் ஒரு மிஸ்டர் சீனிவாசனும் அதுல வந்து ப்ராப்பர் அப்ளிகேஷன் மைண்ட் இல்ல, ஒரு நாலேஜ் இல்ல அப்படின்னு என்னென்ன இன்சல்ட் பண்ணலாமோ இன்சல்ட் பண்ணாங்க. இதுக்கு டிஃபமேட்டரி நோட்டீஸ் ஐசி சார்பா கொடுத்துருக்கு. அது எல்லாருக்கும் தகவல் சொல்றதுக்காக சொல்றேன். அதுல வந்து அதன் பேர்ல அவர் பிரைட் பாயிண்ட் சீனிவாசன் வந்து எதுக்காக சொல்லல, காரணம் அந்த நோட்டீஸ் போனதுக்கு அப்புறம் அவர் இது ரிசைன்டு அதுல மெம்பர்ஷிப், அது ஒரு டெவலப்மெண்ட். அது இந்த இஜிஎம்ல சொல்றதுக்கு சொல்றேன். பட் இந்த இரண்டு ஏதோ நோட்டீஸ் அவர் போயிருக்கு, எல்லாரும் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இப்ப அவர் பேர் என்ன, ராமன் வந்து ராஜேந்திரன் சார்பாகவும் நந்தகுமார் எல்லாரையும் இது பண்ணதே ஈசி தான் எடுத்துக்கிட்டு இருக்கு, ஈஸி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. அதை வந்து நம்ம சைசி வந்து அட்வொகேட் என்கேஜ் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. ஏதாவது அவங்க தொடர்ந்து கேஸ் போனாலும் சைசி அதை எடுத்துக்கும். அது எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இதுல இருக்கு. சரிதானே சார்? ஓகேங்க சார். இப்போ ஐ திங்க் நோ ஃபர்தர் வியூஸ். vote of thanks, Subramanian sir.
அட்வொகேட் பாலசுப்ரமணியன் சார். vote of thanks, ஜாயிண்ட் செக்ரட்டரி. அது vote of thanks இவர் இருக்காரு, கோபால்சாமி இருக்காரு, அவர் சொல்லுங்க. புது மெம்பர் கோயம்புத்தூர்ல இருக்கு. சரி, ரைட். யா, கோபால்சாமி சார். அவரு சீனியர் மெம்பருங்க. அவரும் ஏடிஎஸ் வந்து ரிட்டையர் ஆனவரு. அந்த இதை ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. Am I audible to you now, sir? Thank you. Audio. Sir, I am not a senior member, sir. For your kind information, I am only a junior member. Joined recently, and I don't have anything as of now to comment upon the current going on, sir. So anyway, I am very much thankful for you to admit me in this elite forum, and we hope for the best in the future, sir. I'm ignoring all this. This sort of issues will be there in all associations, but we got to ignore them. We don't have any other go. India is a society of all unhealthy democratic points. So we have to ignore this sort of things, sir, and we have to look forward to what the best we can do for the society. Thank you, sir. Thank you very much. Thank you. ஏன்னா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரியே ஆயிட்டுது கோயம்புத்தூர்ல இது பண்றதுக்கு. அதுக்காக தான் சொன்னேன். தேங்க்யூ சார். சார் முடிச்சுக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். Thank you very much.